அனைவருக்கும் வணக்கம். வீட்ல எளிமையா, அதாவது புரிதலோட குழந்தைங்கள பெற்ற சகோதரிகள் வந்து வார வாரம் நம்ம இந்த கலந்துரையாடல்ல அவங்களோட அனுபவங்கள பகிர்ந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில நீங்க வந்து இதிலயே பார்த்திருப்பீங்க. நம்ம கங்கா சகோதரி பத்தி பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த செவிலியருக்கும் விழிப்புணர்வு குடுத்து, அவங்களையும் நம்ம குழுவுல இணைச்சாங்க. இது வந்து இது ஆக சிறந்த விழிப்புணர்வுன்னு சொல்றது. அவங்களையும் குழுவுல இணைச்சு, ஏன்னா பெண்கள் வந்து இத புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இது மறைக்கப்பட்டிருக்குது. வேற மாரி திரிச்சு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப என்ன நடக்குது? வீட்டு பிள்ளை பற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம குழுக்கள இணைச்சாங்க. அந்த சகோதரிகளும் நம்ம குழுக்கள பயணிச்சாங்க. கங்கா சகோதரிக்கு குழந்தை பொறக்கிற வரைக்கும் அவங்க நம்ம குழுவுல பயணிச்சு, அங்க உள்ள விஷயங்கள்லாம் வந்து அவங்களுமே உள்வாங்கிட்டாங்க. நிச்சயமா வந்து விதை அங்கேயும் விதைக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில வந்து ரொம்ப சிறப்பா செயல்பட்டு தன் பிள்ளை பெற்ற எளிமையா கடந்த கங்கா சகோதரி வந்து அவங்களோட அனுபவத்த பகிர்றதுக்கு இருக்காங்க. கங்கா, நீங்க பேசுங்கம்மா. நன்றிக்கா. என்னோட பேரு கங்கா. நானு புதுக்கோட்டை. என்னோட 2வது குழந்தை கன்சீவ் ஆன உடனே அப்பதான் நான் எனக்கு பயத்துல நான் நிறைய விஷயம் ப்ரே பண்ணிட்டு நான் கடவுள் பக்தி அதிகம்ன்றனால கன்சீவ் ஆன உடனே எனக்கு பயம் தான் முதல்ல வந்தது. ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ இந்த பிரச்சனைகளால பயந்துக்கிட்டே ஐயோ நெக்ஸ்ட் கன்சீவ் ஆயிட்டோம், அப்ப அடுத்த டெலிவரி என்ன பண்றதுன்னு டெய்லி சாமி கும்பிடுவேன். எனக்கு பிரசவம் எளிமையா நடக்கணும், எனக்கு பிரசவம் வந்து போன தடவை நடந்த கஷ்டம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படி சொல்லி டெய்லி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன். சாமி புக்கு, இந்த ஆட்டோபயோகிராஃபி யோகி, இந்த மாதிரி புத்தகங்கள் இதுலயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வாமிட் வந்து எப்பவுமே கன்சீவ் வரப்போ ஃபர்ஸ்ட் பேபிக்கு டெலிவரி வரைக்கும் வாமிட் இருந்தது. அந்த பிரச்சனையும் இருக்கனால ரொம்ப சோர்ந்து போய் டைம்னு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணா அது பக்திக்காக மட்டும்தான். மற்ற டைம் எல்லாம் படுத்தே இருப்பேன். மற்ற முழிச்சிருக்க நேரம்லாம் ஏதாவது ஒரு சாமி பாட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் யூடியூப்ல யதார்த்தமா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது மரபு வழின்னு சொல்லி நம்மளோட சேனலோட தம்ப்நெயில் பார்த்துட்டு என்னது இது இப்படிலாம் எனக்கு அப்பதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியும். ரொம்ப புதுசு. என்னமோ தெரியும் போது ஏதோ கடவுள் நமக்கு காமிச்சு விடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுணர்வு சொன்னுச்சு. சரி அது என்னன்னு கேட்போமேன்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோ மட்டும் கேட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து அதுல இருக்க ஒரு 20 வீடியோக்கு மேல ஒரு 2, 3 டேஸ் ஃபுல்லா அதுல இருக்க வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கு மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. ஓகே, வீட்ல குழந்தை பெத்துக்க முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நான் அந்த புத்தகம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது அதுல ஒரு தடவை புத்தகம் ஃபஸ்லுர் ரஹ்மான் ஐயாவோட புக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உடனே நான் ஆர்டர் போட்டு அந்த புத்தகம் வாங்கி படிச்சேன். அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்குள்ள இருந்த உணர்வெல்லாம் இப்போ நினைச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் அந்த மொமெண்ட் மாதிரி தான். அதுல ஒவ்வொருத்தவங்க குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த குழந்தை பொறக்க போற மொமெண்ட்டை படிக்கும்போது எனக்கே பிரசவம் ஆன மாதிரி நான் உணர்ந்து அப்படியே ஒரு நிமிஷம் நின்னுடுவேன். அந்த அந்த பிரசவத்தை அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அதை அனுபவிச்சுட்டு தான் அடுத்தது படிக்கவே போவேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கும்போது நான் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு உணர்வு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து நான் பிரெக்னன்சியை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, வாமிட். அது என்ன பண்றது? வசூல் ரஹ்மான் ஐயா சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். நான் அப்பதான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது தெரியுது, என்ன உடம்பு கிளீன் பண்றது தான் பண்றீங்கன்னு தெரியுது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா பண்ணுங்க, என்ன கொஞ்சம் இதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வாங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். நிஜமாவே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ எவ்வளவோ மாத்திரை, நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ மாத்திரை வாமிட்டுக்கு மட்டும் போட்டேன். இந்த கால்சியம் அயன்லாம் சாப்பிடல. பட் வாமிட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வாமிட்டுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டேன். அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டும் வாமிட் நிக்காதனால அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் எதுவுமே பண்ணல, நீ எடுக்கிறபடி எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். செகண்ட் இதுக்கு நான் மாத்திரை எதுவுமே போடல. அதாவது இந்த நாலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி ஒரு 10, 15 நாள் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த மாத்திரையும் போடல. பிரார்த்தனை மட்டும் தான் பண்ணேன். எனக்கு வந்து வாமிட் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் தான் இருக்கும், வாமிட் நின்றுச்சு. எனக்கு அதுவே பெரிய அதிசயமா இருந்தது. அத அந்த அத்தாட்சி சொல்லுவாங்களே, அதை நான் பார்த்துட்டேன். ஓ, ப்ரே பண்ண இப்படி ப்ரே பண்ணா நடக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி 1 வீக்ல எனக்கு வாமிட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. வாமிட் சென்சேஷனே இல்லை அதுக்கப்புறம். நார்மலா சாப்பிட்டுட்டேன். அதுலயே எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. அப்புறம் இந்த குழந்தை பிறக்குறன்றது என்னோட கணவரும் அதுல இன்வால்வ் ஆகணுன்றதுக்காக அவர்கிட்ட நான் அந்த புக்கை கொடுத்து, எங்க இந்த புத்தகத்தை மட்டும் படிங்களேன் அப்படின்னு சொன்னேன். நான் அந்த புத்தகத்தோட அட்டையை பார்த்துட்டு அவர் பயந்துட்டாரு. என்னது இது, இப்படி என்ன சொன்ன, என்ன கான்செப்ட் இது அப்படின்னு நான் இந்த மாதிரி ஷார்ட்டா சொன்னேன்னா, ஐயோ இப்படிலாம் கிடையாது. ஏன்னா எங்க ஃபேமிலி வந்து டாக்டர் ஃபேமிலி. அவங்க வந்து ஒரு சின்ன தலைவலினாலும் ஒரு அவங்க எங்க வீட்டுல செல்ஃபா எல்லா விதமான மாத்திரைகளும் இருக்கும். ஆஹ் எல்லாத்துக்குமே ப்ரிஸ்கிரைப் பண்ணி எழுதி வச்சிருப்பாங்களா. டப்பா டப்பா இருக்கும், ஜுரத்துக்கு இந்த மாத்திரை, தலைவலிக்கு இந்த மாத்திரை, எல்லாத்துக்கும் டக்குன்னு போய் ஒரு டப்பா திறந்து பாயில் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி எங்களோடது. குழந்தை டாக்டர், குழந்தை ஒய்ஃப் டாக்டர், அந்த எல்லாமே எல்லாருக்குமே அந்த மாத்திரையோட நாலேஜ் இருக்கும். இந்த மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்லி எடுத்து போடுறவங்க. நான் வந்து இப்படி சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து ஏதோ முட்டாள்தனமா, என்ன படிச்சிருக்க, அறிவில்லையா, அந்த மாதிரி என்ன முட்டாள பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் இல்லங்க. நீங்க அட்வைஸ் பண்றதெல்லாம் இருக்கட்டும். இந்த புத்தகத்த மட்டும் ஒரே ஒரு தடவ படிங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு அந்த புத்தகத்த வாங்கி ஒரு ஒரு 10 பக்கம் தான் படிக்கணும். அப்புறம் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா அப்படின்னு புத்தகத்த தூக்கி போட்டாரு. அந்த மாத்திரைய பத்தின விஷயங்கள் தான் படிச்சுட்டு இருந்தாரு. மாத்திரையோட விளைவுகள். ஆனா அவரு அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தூக்கி போட்டாரு. இல்லம்மா என்னால படிக்க முடியாது. அப்பன்னா நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன். இந்த புத்தகத்த படிச்சுட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். இத படிக்காம நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி, நான் இப்படிதான் பெத்துக்க போறேன்னு சொல்லிட்டே இருப்பேன் எப்பவுமே. அவரு பாத்துக்கலாம், பாத்துக்கலாம். அவரு என்னன்னா, வழியில இவ கத்தும்போது இவள தூக்கி கொண்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போட போறோம். இவ பேச்செல்லாம் நம்ம கேட்டுட்டுன்னு அவர் இருந்தாரு. பட் எனக்கு வந்து தீவிரமா கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதுல இந்த இறைவழி பிரசவம்னு சொல்லி அது கடவுளோட தான் தொடர்புபடுத்தி சொல்லியிருக்காங்க. அதனால நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் குழந்தை இப்படிதான் நான் பெத்துக்க போறேன். யாரு வேணா என்ன சொல்லட்டும். அதுல இருந்து நான் எப்பவுமே பிரார்த்தனையோடவே டெய்லி எனக்கு நீ எந்திரிச்சோனே அந்த பிரார்த்தனை, இல்ல சும்மா நினைக்கும்போது இந்த பிரார்த்தனை எல்லாத்துலயுமே எனக்கு இரவல் பிரசவம் நடக்கணும். என்னோட பிரசவத்த நீங்க தான் நடத்தி குடுக்கணும். ஹாஸ்பிட்டல் போற சூழ்நிலை எனக்கு வரவே கூடாது. எனக்கு அதுக்கான சூழ்நிலைய நீங்க அமைச்சு தருவீங்க. நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியே பிரார்த்தனையில தான் இருப்பேன். இப்ப ஒரு 6 மாசம்லாம் போகையில என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சேன். ஏங்க நீங்க இத என் கூட இருப்பீங்களா? இந்த மாரி எனக்கு பிரசவம்ங்க. அவர் அதுக்கு அதுக்கு ஒத்து வர மாரியே தெரியல. அவரோட இதெல்லாமே நான் ஏதோ முட்டாள்தனமா பண்றேன். ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணி தப்பா போயிடுமோ அப்படின்ற மாரி அவர் பயந்துட்டு அந்த மாரி இதுலலாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த தாட்லயே தான் அவர் இருந்தாரு. ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு புரிஞ்சிடுச்சு. அவரால எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. எனக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு. அப்பதான் அப்புறம் நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வேணாம். இவர ஒதுக்கி விட்டுட்டு நம்ம தனியா தான் குழந்தை பெத்துக்கணும். அந்த நம்ம நம்ம தனிமையான இடத்துல தான் இருந்தா தான் இது சாத்தியம் அப்படின்னு புரிஞ்சுட்டு, எனக்கு எனக்கு வந்து முதல் குழந்தையப்போ ஒரு தொந்தரவு இருந்தது. மூச்சு விட முடியாது. அது முதல் குழந்தை வயித்துல இருக்கும்போதுலேருந்து அந்த பிரச்சனை. அவ பொறந்ததுக்கு அப்புறமும் அந்த பிரச்சனை கன்டின்யூ ஆச்சு. என்னால வந்து ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு இருந்தேன்னா, மூச்சு ரொம்ப தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ள போய் முங்கிட்டா மூச்சு விட முடியாது இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கும். போய் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் படுத்தா தான் அந்த மூச்சு ரிலீஃப் ஆகும். அது எதனாலன்னு தெரியல. நானும் எல்லா செக்கப் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து அது ஏதோ மென்டலி அந்த மாரி ஃபீல் பண்றீங்க போல இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பட் எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. எனக்கு காதெல்லாம் அடைச்சிரும். அது அந்த அந்த மூச்சு அடைக்கும்போது நான் நின்னுட்டே இருந்தேன்னா காதெல்லாம் அடைச்சிரும். வாய்ஸ் உள்ள போயிடும். அது எனக்கு தெரியுது. மத்தவங்களுக்கு தெரியல. அப்புறம் அது என்ன பிரச்சனைன்னே தெரியலன்னு எனக்கு இன்னும் மண்டையில வேணா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அது அந்த பிரச்சனையோடயே தான் நான் இருந்தேன். ஸோ நான் இந்த ரீசன வச்சுட்டு எனக்கு இங்க மூச்சு விட முடியல. நான் இருக்கிறது இப்போ டவுன் எங்க வீடு. ஸோ சுத்தி வீடா இருக்கும். ஸ்பேஸ்லாம் இருக்காது இல்லையா? அதனால எனக்கு வந்து கிராமத்து வீட்ல போய் இருக்கேன். எனக்கு அது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்னு தோணுது. நான் கிராமத்து வீட் எங்க ஊ- எங் எங்களோட நேட்டிவ் கிராமத்துல ஒரு வீடு. சும்மா ஏதாவது விசேஷம்னா போறதுக்காக கட்டி வச்சிருக்கோம். ஸோ நான் அங்க போய் இருக்கேன்னா, "எப்படி நீ தனியா போய் இருப்ப?" அப்படின்னாங்க. "இல்ல எனக்கு தனியா இருக்கணும்னு தான் தோணுது. நீங்க வேணா வாங்க. அப்படி இல்லன்னா நான் தனியா இருந்துக்கிறேன். என்ன பக்கத்துல எல்லாம் சொந்தக்காரவங்க இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அங்க போய் இருக்கேன்னு" சொல்லி அடம் புடிச்சு அந்த வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு தேவையான இதெல்லாம் கொண்டு வந்து குடுப்பாங்க. நான் நானே குக் பண்ணி எனக்கு தேவையானத சாப்பிட்டுக்குவேன். நான் என்ன என்ன கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுக்கிடையில மந்த்லி செக்கப்ன்னு சொல்லிட்டு, நான் ஒரு மந்த்லி செக்கப் நான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ரெகுலரா போனேன். அவங்க குடுக்குற மெடிசன் எதையும் எடுத்துக்க மாட்டேன். ஆனா செக்கப் மட்டும் போயிட்டு குளுக்கோஸ் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு வருவேன். இன்னும் சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து நான் எதுவுமே சாப்பிடல. ஒண்ணு கூட சாப்பிடல. ஃபுல் வாமிட்டிங். நானே ஆச்சரியப்பட்டேன். நான் எப்படி உயிரோட இருக்கேன் அப்படின்னு. ஒண்ணுமே சாப்பிடல. ஆனா என்னோட பிளட் லெவல் வந்து ஹெச்பி லெவல் வந்து 13க்கு கீழ குறைஞ்சதே கிடையாது. ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஏறிக்கிட்டே தான் போணுச்சே தவிர ஒரு தடவ கூட குறைஞ்சது கிடையாது. சோ, நம்ம சாப்பிடுற ஃபுட்டுனால தான் நமக்கு ஹெச்பி லெவல் தீர்மானிக்கின்றதே பொய் முதல்ல. அதுவே ஃபர்ஸ்ட் குழந்தைக்கே அது நிரூபணம் ஆயிடுச்சு. செகண்ட் பேபிக்கு வந்து நான் ரொம்ப பெருசா கேர் எடுத்து நெறையலாம் சாப்பிடல. தோணுனத சாப்பிடுவேன், தோணலன்னா ஏன்னா அதுவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தேவையில்லாம போட்டு உள்ள திணிக்க கூடாதுனால தோணுச்சுன்னா சாப்பிடுவேன், தோணலன்னா பட்னியா கூட இருந்துப்பேன். என்னோட பிளட் லெவல் வந்து ஒரு 9த் மந்த் வரும்போது வந்து நான் ரெகுலரா செக்கப் போயிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல செக்கப் போறதையும் ஸ்டாப் பண்ணும்போது எங்களோட நர்ஸ் கூப்பிட்டு, "என்னம்மா செக்கப்லாம் வரல?" அப்படின்னா, "இல்ல எனக்கு அங்க வந்து கூட்டத்துல அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த மூச்சு பிரச்சனை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கே இருந்தனால, நான் வந்தேன்னா எனக்காக ஒரு சீக்கிரமா பண்ணி குடுக்குறேன்னு சொல்லி பண்ணி குடுப்பாங்க. அப்புறம் என்னால அது கூட முடியல. என்னால அங்கெல்லாம் போக பிடிக்கல அப்படி சொல்லிட்டு நான் வரல அப்படி சொல்லிட்டேன். அவங்க உடனே என்னாச்சுன்னு கேட்டாங்க. எனக்கு மூச்சு விட முடியல. அங்க வந்து நிக்க முடியலன்னா, நீ வா உனக்கு நான் ஸ்பெஷல் அவங்க எதார்த்தமா என்ன பார்த்து கேட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எதனால இந்த இல்லம்மா நீ வரமாட்டேங்கிற. என்னன்னா இங்க ஒரு பொண்ணு இந்த இந்த குரூப்ல இந்த மாரி ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு. அதுல சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு வரமாட்டேங்குது. நீ எதுவும் அப்படி போயிட்டேன்னு அவங்க எதார்த்தமா என்ன பார்த்து கேட்டாங்க. நான் உடனே அப்படிலாம் டவுட்லாம் பண்ணாதீங்க. உண்மையிலே நான் அந்த குரூப்ல தான் இருக்கேன். நான் அதனால தான் வரல அப்படின்னு நான் ஓப்பனாவே அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்க ஒண்ணு ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க இருக்க அப்படின்னாங்க. அப்பதான் நான் வந்து என்னோட மூச்சு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, அ டிஎன்டி இஎன்டி டாக்டர்ட்ட பாக்குறதுக்காக அந்த அருணகிரின்னு சொல்லி இங்க ஒரு புதுக்கோட்டையில அங்க போய் நிக்கிறேன். இவங்க ஃபோன் பண்ணி என்ட்ட எதார்த்தமா விசாரிக்கிறாங்க. "நீ வரதே இல்லையா? என்ன பிரச்சனை? இந்த மாரி ஒரு குரூப் இருக்கு. நீ ஏதோ அதுல சேர்ந்துட்டியான்னு?" அவங்க என்ன விளையாட்டுக்கா கேட்டப்போ, நான் உண்மையாவே இருக்கேன்னு சொன்னோனே, 10 நிமிஷம் அவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டாங்க. அங்க பக்கத்துல தான் பால்வாடி. அங்க இருந்து கிளம்பி 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க.
எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே கிளம்பி வந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு நீ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அவங்கள்ட்ட பாருங்க நீங்களாவது புத்தி சொல்லுங்க. இன்னமும் இந்த குரூப்ல சேர்ந்திருக்கா, இன்னமும் வேடத்தனமா பண்ணிட்டு இருக்கா, குழந்தைன்னு கூட இது இல்ல அப்படி இப்படின்னு என் வீட்டுக்காரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டு எங்க வண்டியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து வீட்டுல உட்காந்துட்டாங்க. நானு என் ஹஸ்பண்ட் எங்க மாமனார் மாமியார் வெளில போயிருந்தாங்க. இவங்க 3 பேர் தான் உட்காந்துட்டு எனக்கு 1 ஹவரா கிளாஸ் எடுக்கிறாங்க. மா இங்க பாருமா அந்த குரூப் எல்லாம் என்னன்னு கூட உனக்கு தெரியாது, அதுல இருக்கவங்க எல்லாம் உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா எதுவும் உனக்கு தெரியாது, நீ அதை நம்பி வந்து குழந்தை மேல ரிஸ்க் எடுக்கிற அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. இது மாதிரி நிறைய நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், குழந்தைங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்துனாங்க ஃபர்ஸ்ட் டைமே. நான் உடனே இல்ல நான் நான் நீங்க என்ன நினைக்கிறீங்க, எனக்கு அறிவே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நான் அட்வொகேட் அது தெரியும்ல உங்களுக்கு, கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாம நான் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுதுமா, நீ வந்து உன்னோட பிரசவத்தை நினைச்சு பயந்துதான் இது பண்ற, நான் உனக்கு ஸ்பெஷல் டாக்டரை வச்சு நான் உனக்கு பிரசவம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அந்த நர்ஸ். நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், நானே அந்த டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு எப்படி பிரசவம் பார்க்கணும் எல்லாம் நான் சொல்றேன், நான் பர்சனலா நின்று உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு நர்ஸ் நமக்காக இவ்வளவு இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா அவங்க அவ்வளவு இறங்கி வந்து எனக்காக இது பண்ற அதை பண்றேன்னு, ஏன்னா நான் இதுக்குள்ள இருக்கேன்ற தெரிஞ்சனால அவங்க என்ன இதுல இருந்து வெளில எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நான் உடனே இல்ல முடியாது. அப்புறம் 2 நாள்ல என்ன நினைச்சாங்க தெரியல, அதாவது வெளியில போய் அவங்க ஹெட் கிட்ட சொல்லி அவங்க வந்து இந்த குரூப்குள்ள நீங்க போங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து நான் ஏதோ ஒரு கார்டு ஒண்ணு என்னோட இதெல்லாம் பிளட் இது டெஸ்ட் ஹெச்பி லெவல் அது மட்டுமாவது எனக்கு மாசம் மாசம் கொடுமா, நீ மத்தபடி வேற எதுவும் வர வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சனால சரின்னு சொல்லி ஹெச்பி லெவல் குளுக்கோஸ் டெஸ்ட்டும் ஒரே ஒரு தடவை எடுத்தேன். அப்புறம் குளுக்கோஸ் டெஸ்ட் நான் எடுக்கல, இதுல என்னால முடியாது, நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஹெச்பி லெவல் கொடுக்கறதுக்காக போனப்போ அவங்க வந்து என்னையும் அந்த குரூப்ல சேர்த்து விடுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து ஸ்பையா தான் அந்த குரூப்ல வராங்க. நான் நம்ம கிட்டே பேசிட்டேன் பர்சனலா, இந்த மாதிரி என்னோட நர்ஸ் கேட்கறாங்க ஸ்பையா தான் வரேன்றாங்க, பட் நான் நினைக்கிறேன் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், என்னன்னே தெரியாம இதை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காங்க, உள்ள தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க மனசு மாறலாம், நாலு பேரை இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாமையாவது இருப்பாங்களா, அதனால உள்ள சேர்க்கலான்னப்போ இவங்களும் அதே தாட்ல ஆமாமா வரட்டும் அப்படின்னாங்க. சோ உள்ள அவங்கள விட்டாச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்பை, நம்ம வந்து இவங்களை ஏமாத்தி உள்ள வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க படுத்திருக்கோம். பட் அந்த நர்ஸ் மேல எனக்கு கோவம்லாம் கிடையாது, ஏன்னா அவங்க என்ன ரொம்ப டார்ச்சர்லாம் எப்பவுமே பண்ணது கிடையாது. என்னை உள்ள இருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு அவங்க வழிக்கு என்னை கொண்டு வரணுன்றதுக்காக ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாம் மாத்தி போன் பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அதான் பண்ணாங்களே தவிர மற்றபடி என்ன ரொம்ப டார்ச்சரோ என்ன திட்டவோ அந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. அதனாலயே என்னால அவங்க கிட்ட ரொம்ப கோவமா ரியாக்ட் பண்ண முடியல. அவங்க என்கிட்ட எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னரா நடந்துப்பாங்க. ஸோ நானும் அவங்க கிட்ட சாஃப்ட் கார்னராவே நடக்க வேண்டியதா போச்சு. அதுக்கு அவங்க குரூப்ல வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அப்டேட் அங்க அங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியும் அவங்க இருக்காதான் இருக்காங்கன்னா, அதனால நம்ம கண்டுக்க மாட்டோம். இங்க நம்ம ஒன்றும் தப்பும் பண்ணல. அவங்க நம்மளை கொஸ்டின் பண்றதோ இல்ல நம்மளை கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ அங்க ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்க போறதும் இல்ல. ஸோ அவங்களுக்கு தேவையான நாலேஜ் இதுல இருந்து கிடைக்கட்டும் அப்படின்றனால நம்ம அவங்கள அலோவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு டெலிவரி டைம் வரும், நான் எங்க ஊர்ல இருந்தேன். ஒரு தடவை 9th மந்த்தோ இன்னும் வரும்போது என்னோட ஹெச்பி லெவலை வந்து செக் பண்ண சொன்னாங்க. போய் ஒரு இதுல செக் பண்ணா 6 பாயிண்ட் சம்திங் இருந்தது, 6.3 என்னமோ இருந்தது. அவ்வளவுதான். இந்த நர்ஸ் ஃபோன் பண்ணி எங்க வீட்டுக்காரர்கிட்ட அவ்வளவு, நீங்க போய் அந்த பொண்ணை தனியா விட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது இருக்கா, இப்படி போய் தனியா விட்டு அந்த பொண்ணு சரியா சாப்பிடாம 6.3, கண்டிப்பா குழந்தை இல்லைன்னா தாயை தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா 2 பேரையும் காப்பாத்துறது கஷ்டம் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா என்னோட மொத்த ஃபேமிலி கிளம்பி ஊருக்கு வந்துடுச்சு. எங்க மாமியார் எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பயந்துட்டாங்க. 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும். நான் ஆக்சுவலா ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், என்னை பாத்தீங்கன்னா அவ்வளவு வீக்கெல்லாம் யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஒரு குழந்தைய வச்சுட்டு என்னோட வேலையை நானே பாத்துக்கிட்டேன்னா பாருங்க. துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாமே, பாத்திரம் கழுவிக்கிறது எல்லாமே நானே தான் பாத்துக்கிட்டேன். ஆனா ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். பக்கத்து வீட்டுல எங்க ரிலேஷன் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இவ்வளவு வேலை பார்க்காத என்ன இவ்வளவு வேலை பாக்குறேன்னு. எனக்கு பார்க்கணும் முடியுதனால பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பாத்துட்டு இருந்தேன். இவங்க வந்து போன் அவ்வளவு ஆக்டிவா இருந்தேன், என்ன வந்து இவங்க பயமுறுத்துறாங்க, என் தாய் இல்லைன்னா குழந்தையதான் காப்பாற்ற முடியும், இவங்க எல்லாம் வந்து நீ சரியா சாப்பிடல அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு பிளட் லெவல்னு. நான் சொன்னேன், நான் நேற்று எடுத்ததே எனக்கு அவங்க எடுத்ததே முதல்ல வந்து சும்மா விரல்ல எடுத்தாங்க, லாஸ்ட் முன்னாடி எல்லாம் வந்து கையில இருந்து எடுப்பாங்க, இது விரல்ல இருந்து எடுத்தது எனக்கு சரியா தெரியல, வேணும்னா இன்னைக்கும் ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன், அது கம்மியா இருந்துச்சுன்னா வேணா நீங்க சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மாமியாரை கூட்டிட்டே போய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். 8 பாயிண்ட் சம்திங் இருக்கு, 8 பாயிண்டா இல்ல 9 பாயிண்ட் சம்திங் இருந்தது. உடனே நான் எங்க மாமியார்ட்ட கேட்டேன், நேத்து மத்தியானம் எடுத்தோமா இன்னைக்கு எடுக்கிறோமா, எப்படிமா 3 பாயிண்ட் கூடும், இது இருந்து முதல்ல இந்த மாதிரி கணக்கீடுகளுக்குள்ள போவேணாமா, இதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பவே வேணாம், 6.3 இருந்து நல்லபடியா குழந்தை பெற்றிருக்காங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு, நாம ஹெல்த்தியா இருக்குமா, உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஏதாவது சோம்பேறியாவோ இல்ல ரொம்ப டயர்டாவோ தெரியுதா, நான் எவ்வளவு ஆக்டிவா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஃபுல் டயர்டு, எந்நேரமும் படுத்திருப்பேன், ஒரு நாள் கூட எந்திரிச்சு உட்காந்துருக்க மாட்டேன், என்ன பார்த்தாலே சீக்காளின்னு சொல்ற அளவுக்கு இருப்பேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்க மாட்டேன், என்ன முடியலனாலும் தூங்குவேன் இல்லைன்னா கஷாயம் குடிப்பேன், இந்த ரெண்டை தவிர வேற ஆப்ஷனுக்கு போவே மாட்டேன்.
அப்படி இருந்த நான் வந்து ஃபர்ஸ்ட் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் பேஷண்ட் ஆயிட்டேன். எனக்கு வந்து தண்ணி குடிக்க முடியாதனால அடிக்கடி போய் ட்ரிப்ஸ் போடுவாங்க. அடிக்கடி போய் ட்ரிப்ஸ் போட்டுருக்கேன் நான். எனக்கு வேற வழியே இல்லாம சரி குழந்தைக்காக பண்ணணும்னு சொல்லியே கஷ்டப்பட்டு அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டேன். ட்ரிப்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. அந்த கால்சியம் அயன் மாத்திரை எடுத்துக்க மாட்டேன், எனக்கு மாத்திரை போட பிடிக்காதுன்றனால அதெல்லாம் நான் என் வீட்டுக்கு தெரியாம தூக்கி போட்டுருவேன். எப்போவாது என் வீட்டுக்கார கம்பல் பண்ணி அவர் பக்கத்துலேயே நின்று திட்டி ஒன்று ரெண்டு மாத்திரை போட்டால் தான் உண்டு, மற்ற ரெகுலராக நான் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. ஆனால் ட்ரிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன். அந்த என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ வந்து எனக்கு கரெக்டாக ஒரு டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி பயங்கரமா ஜுரம் வந்துருச்சு. மேபி இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அந்த மருந்துகளோட விஷத்தன்மையாவது என்னவோ அந்த விஷத்தை வெளியேற்றுறதுக்காக எனக்கு அப்போ எனக்கு புரிதல் இல்லை. இப்போ எனக்கு அதெல்லாம் புரியுது எதனால நமக்கு அதெல்லாம் நடந்துச்சுன்னு. 1 வீக் முன்னாடி பயங்கர ஜுரம் வந்துருச்சு. அந்த டைம்ல வந்து டெங்கு சம்திங் ஏதோ ரொம்ப அவேர்னஸ் கொடுத்துட்டு இருந்த டைம். எனக்கு இப்படி ஜுரம்னு சொல்லி சென்டர்ல சொன்ன உடனே உடனே என் வீட்டை வந்து சுத்து போட்டாங்க. வீட்டுக்கு வந்து எந்நேரமும் யாராவது சுகாதாரத்துல இருந்து வருவாங்க. பக்கத்து வீட்டுல டெங்கு இருக்கான்னு பார்ப்பாங்க, எங்க வீட்டுல எல்லாருக்கும் டெங்கு இருக்கான்னு பார்ப்பாங்க, எல்லாரையுமே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ண சொல்லி ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் பண்ணிட்டாங்க. டெய்லி எனக்கு இன்ஜெக்ஷன் ஏறிட்டே இருக்கும். அதை விட கொடுமை, டெய்லி ஒரு பெரிய சிரஞ்ச், மாட்டு ஊசி மாதிரி ஒரு பெரிய சிரஞ்சில் பிளட் எடுப்பாங்க. எனக்கு டெய்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் கூட கேட்பேன், நேத்து ஒரு டெஸ்ட் இன்னைக்கு ஒரு டெஸ்ட், எங்க ஒரு தடவை இருக்க பிளட்டை வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கோங்களேன், எனக்கு இருக்கிறதே இத்தினோண்டு பிளட், அதையும் நான் சாப்பிடவே இல்லை, அதுலயும் இவ்வளவு பிளட் எடுக்கிறீங்களேன்னு கூட நான் கேட்பேன். டெய்லி ஒரு ஸ்ட்ரெச், அதை பத்தில யோசிக்கவே மாட்டாங்க அவங்க, டெய்லி எடுத்துட்டே இருப்பாங்க. பிளட் எடுத்து எடுத்து டெஸ்ட் பண்ணி ஒரு 1 வீக்ல எனக்கு ஜுரம் விட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்து காமன் வார்டுக்கு மாத்தினாங்க. அங்க போய் பார்த்தோன்னா ஐயோ கொடுமை, சுத்தமாவே இருக்காது. டாய்லெட்டுக்குள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான், அப்படியே பேட் ஸ்மெல், பிளட் ஸ்மெல், டாய்லெட் டைல்ஸ் எல்லாம் உடஞ்சி டாய்லெட் டைல்ஸ் எல்லாம் வழுக்கிற மாதிரி. அங்க மாத்தி ஒரு 1/2 hour கூட என்னால அங்க இருக்க முடியல. அந்த பெட் எல்லாம் வந்து காமன் காமன் பெட்னால எல்லாருமே யூஸ் பண்ண பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு கொடுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப சுத்தம் பார்ப்பேன் சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் பார்த்தோன்னே என்னால பெட்ல உட்கார கூட முடியல, நின்னுட்டே இருக்கேன். எனக்கு பெட்டை மாத்துங்க, எனக்கு என்ன வீட்டுக்கு கொடுங்க, என்ன வீட்டுக்கு கொடுங்க, எனக்கு வேணாம். இவங்கன்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போங்க, டாக்டர்கிட்ட கேட்டு போங்கன்னு சொல்லி சுத்தி எல்லாரும் யாருமே பெர்மிஷன் தர மாட்டேன்னாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன், என்ன இங்க இருந்து டிஸ்சார்ஜ் பண்ற வரைக்கும் என்னால இங்க சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நைட் எல்லாம் நான் பட்னியாவே இருக்கேன். நைட்ல தூங்காமே உட்காந்துருக்கேன். அப்புறம் காலைல விடிஞ்சோன்னா எங்க டாக்டர் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க கேட்டா டாக்டர் 11 மணி வரைக்கும் வரவே இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. இவங்க பர்மிஷன் எதுக்கு எனக்குன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு நடந்தது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வருது. ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படி கேட்டாங்க. நான் எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, உடனே அந்த நர்ஸ் என்ன கண்ணா பின்னாடி திட்டுது, அறிவில்லை உங்களுக்கு, நாங்க இங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. இந்த மாதிரி மரியாதை பேசு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன வேலைக்காரி நினைச்சிட்டு இருக்க, வா போன் பேசுற, மரியாதை இல்லாம பேசுறேன், நான் புடிச்சு கத்தி விட்டு உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து கேட்டேன் எப்போ டாக்டர் வருவாங்கன்னு. நான் சாப்பிட கூட இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன், நீங்க உங்க இஷ்டம் சுத்திட்டு இருக்கீங்க, முதல்ல நீ ஹாஸ்பிட்டல நீட்டா வைமா, அப்புறமா நான் வரேன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறோன்னா அதுவும் போனை வச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இனிமே நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஏதோ சொல்லிச்சு. உன் ஹாஸ்பிட்டலுக்கு இனிமே யாருமே வரமாட்டாங்க, இப்படிலாம் நீ வச்சிருந்தானே, நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் சுத்தமா வை அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு போனை வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரி இது நடந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன். வந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு உடம்பெல்லாம் பயங்கர அரிப்பு, உடம்பு ஃபுல்லாவே அரிச்சு ரெட் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு, அவர் எழுப்பி எங்க எனக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா அரிக்குதுங்க, உடம்பெல்லாம் ரெட்டா ஆயிடுச்சுங்க அப்படின்னா, அவர் பார்த்துட்டு என் வீட்டுக்காரர் ரொம்ப சோம்பேறி தூங்கிட்டு, அம்மா காலையில எதுவா இருந்தாலும் டாக்டர் போய் பார்க்கலாமா, நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. என்னால அரிப்பு தாங்கவே முடியல. இது வரைக்கும் அப்படி வளர்ந்ததே இல்லை. உடம்புல எல்லா பாகம் நெத்தியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரிக்குது. அரிச்சு நல்லா சவந்து போய் கண்ணாடியை பார்க்குறேன், முகெல்லாம் செவந்து. இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஒரு வாரமா எனக்கு கொடுத்த இன்ஜெக்ஷனோட 5 இன்ஜெக்ஷனை வெளியில தள்ளுறதுக்கான இதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அரிப்பு வந்து நான் விபூதி எல்லாம் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிட்டு உட்காந்துருக்கேன். இந்த டைம்ல எனக்கு வந்து பனிக்கூடம் உடைஞ்சிருக்கு. தண்ணி யூரின் மாதிரி போயிட்டு இருக்கு. எனக்கு எனக்கு அதை பத்தின அவேர்னஸே கிடையாது. குழந்தை பனிக்கூடம் உடைய எதுவுமே தெரியாது. அதனால நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன அறியாமலே நான் யூரின் போயிட்டு இருக்கேன்னு. என் ஹஸ்பண்ட் எழுப்பி ஏங்க நான் உச்சா போலங்க, ஆனா எனக்கு யூரின் வந்துட்டே இருக்குதுங்க, என்னன்னு தெரியல, ஸ்டாப் பண்ண முடியல என்னால, அது போயிட்டே இருக்குது அப்படின்னு என் வீட்டுக்காரர் எழுப்பி சொன்னேன். அவர் அப்பவும் இது காலைல நான் டாக்டர்கிட்ட கூட்டி போறேமா நீ படுமா அப்படின்னு சொல்லி படுத்தாரு. அப்புறம் நான் அப்படியே அடி பெட்ல யூரின் போயிட்டே தான் இருக்கு. மார்னிங் எந்திரிச்சு காஃபி நானே போடுறேன். போட்டுட்டு அவருக்கு காஃபி கொடுத்துட்டு கீழே உட்கார்றேன் தரையில. அப்படியே தரையில இருந்து எந்திரிக்கிற தரை ஃபுல்லா ஈரமாயிடுச்சு. எனக்கே நான் எங்க மாமியார்ட்ட அம்மா எனக்கு இப்படி எங்க மாமியாருக்கே இதை பத்தின நாலேஜ் இல்லைன்னா பாருங்க, ஒண்ணுமே சொல்லல. என்னன்னு தெரியலையே, சரி டாக்டர் போய் இன்னைக்கு பாருங்க அப்படின்னு அவங்க கேஷுவலா சொல்றாங்க. என்னோட மாமனார் தான் ஏமா அந்த பனி கூட உடஞ்சிருச்சு என்னமோ சொல்லுவாங்கல்ல. ஆனா எனக்கு ஒரு 15 நாள் டைம் இருந்துச்சு டெலிவரிக்கு.
ஸோ இவங்க அதனால நான் அந்த தாட்டுக்கு போகல. பனிக்கூட முடிச்சிருவேன், நீ எதுக்கும் டாக்டர் போன்னு சொல்லி நான் நைட்டியோட இருக்கேன். நீ போய் கார் எடுன்னு என் ஹஸ்பண்ட் அவர் தான் கத்துறாரு, போய் வேகமா கார் எடு, போய் டாக்டர் பாருன்னு. அப்படியே நைட்டியோட சும்மா போய் என்னன்னு பார்த்துட்டு தான் அப்படியே பயத்துல ஏதோ ஒருவேளை பனிக்கூட உடஞ்சிச்சோ என்னவோ சொல்லிட்டு வேகமா கார் எடுத்துட்டு போறோம். இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் எந்த டாக்டர்கிட்டையும் காமிச்சது கிடையாது. இந்த சென்டர்ல வந்து மாசம் மாசம் செக்அப் போவோம் இல்லையா, அது மட்டும் தான் ரெகுலரா போயிருக்கேன். எந்த டாக்டர்கிட்டையும் நான் பார்த்தது கிடையாது. அதனால டெலிவரிக்கு எந்த டாக்டர்கிட்ட போகணும்னே தெரியல. அந்த 15 நாள்ல தான் ஏதோ ஒன்று டாக்டர் முடிவு பண்ணணுன்ற மாதிரி தாட்ல இருந்தோம். கார் எடுத்துட்டோம், நான் எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு தெரியல. ஒரு ரவுண்டான கிட்ட தான், இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல், புதுக்கோட்டை மெயின்ன்ற நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க போயில வீட்டுக்காரு இந்த இடத்துல 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு, ரெண்டுல ஏதாவது ஒரு விரல தொடு அப்படின்னாரு. நான் ஒரு விரல தொட்டேன். சரி சாந்தின்னு தொடுறேன், சாந்திட்டு போறேன்னு சொல்லிட்டு சாந்தி கிட்ட கூட்டி போறாங்க. அது போன உடனே பண்ணிக்கணும் அப்படி சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருச்சு. என்ன ஏது இதை பத்தின எந்த தெளிவும் எனக்கு சொல்லல. ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுச்சு, கொஞ்ச நேரத்துல பெயின் வந்துச்சு, கத்துன. ஒரு 3 ஹவர்ஸ்ல குழந்தை பிறந்த. அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு 50 தடவை வந்து உள்ள கைவிட்டு கைவிட்டு பாக்குறேன்னு சொல்லி, டாக்டர் மட்டும் இல்ல, அங்க வேலை பாக்குற எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணெல்லாம், எனக்கு இது எங்க ஊர் பொண்ணு, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் நர்சிங்கே படிக்கல. அது என்ன வேலை அங்க பாக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டிப்ளமோ ஏதோ படிச்சுதான் என்னன்னு தெரியல. அந்த பொண்ணெல்லாம் வந்து 10 தடவை கைவிட்டு பார்க்கும். அப்புறம் இங்க வேலை பாக்குற அந்த ஆயம்மா மாதிரி இருப்பாங்க, அவங்களும் வந்து பாத்துட்டு போவாங்க. இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொல்லி. இதுல வேற கத்தாதம்பாங்க. அவ்வளவு பெரிய வழியில எப்படி கத்தாம இருக்க முடியும்னு தெரியல, கத்தாதன்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெலிவரிக்கு உள்ள கொண்டு நடக்க சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்னால நடக்கவே முடியாது. நடமா நடமானேன்னு சொல்லுவாங்க. ஐயோ எதையாவது புடிச்சிட்டு நான் கம்பியை புடிச்சிட்டு கீழே உட்காருவேன், எந்திரிச்சு நடமா நடமாமாங்க. அது வந்து ஒரு டார்ச்சர் மாதிரி இருக்கும். அப்புறமா கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு முக்குமாங்க. நான் கஷ்டப்பட்டு முக்குவேன். ஆனா முக்குமான்னு சொல்லி திட்டுவாங்க. ஏமா நான் முக்கிட்டு தானே இருக்கேன், நான் முக்குறேன்றது கூட அவங்களுக்கு தெரியல. முக்குன்னு தான் சொல்றாங்க. அந்த குழந்தை வெளியில நான் அழுத்தி தள்ளணுமா. அந்த வலியை விட அந்த வலியில முக்க சொல்றாங்கல்ல, அதுதான் இன்னும் கொடுமையா இருக்கும். நம்மளால முக்கவே முடியாது, கஷ்டப்பட்டு முக்குவோம். ஆனா அது நீ முக்கல அப்படின்றவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் கப்பு வச்சுதான் எடுத்து, லைட்டா தலை தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு, கப்பை வச்சு குழந்தைய எடுத்துட்டாங்க. இழுத்துட்டு ஸ்டிச் போடும்போது எனக்கு வேற பக்கத்துல அந்த ஆஸ்வோல்ட் இருக்க ஸ்கின்னையும் சேர்த்து இழுத்து ஸ்டிச் போட்டாங்க. அது வந்து எனக்கு, அது ஆக்சுவலா அந்த பைல்ஸ் ஸ்கின் மாதிரி வெளியில ஒதுங்கி இருக்கும்ல, அது அது சம்டைம்ஸ் வெளில வரும், சம்டைம்ஸ் உள்ள போயிருக்கும். இவங்க வந்து எனக்கு இனிமா கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஹீட்ல வந்து எனக்கு அது கொஞ்சம் வெளியில வந்துருச்சு. அதுல வந்து அதையும் இழுத்து இந்த ஸ்கின்னோட சேர்த்து வச்சுட்டாங்க. இதுல வேற என்னன்னா, எனக்கு குழந்தை வெளியில வர போறப்போ கிழிச்சு விட்டுறாங்க, கத்தி வச்சு கிழிச்சு விட்டுருக்காங்க, பிளேட வச்சு கிழிச்சு விட்டுருக்காங்க. கிழிச்சிட்டு அந்த டாக்டர் என் முன்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஸ்டூல போட்டு சேரை போட்டு எய்தாப்புல உட்காந்துக்கிட்டு நல்லா ஃப்ரீயா பேசிட்டு இருக்கு. அப்படி கிழிச்சு விட்டுட்டு, ஐயோ இப்படி கிராஸ்ல கிழிச்சிட்டேன், எல்லாம் ஏன் மூஞ்சியே பாருங்க, இங்க என்னன்னு பாக்காதீங்க அப்படின்னு கூட இருக்க பிள்ளைங்களை திட்டுது. டாக்டர் தான் இதை பண்ணுது, பண்ணிட்டு எல்லாம் ஏன் மூஞ்சியே பாக்குறீங்க, அங்க பார்த்து ஒழுங்கா இது பண்ண வேண்டியதானேன்னு சொல்லி இதுக்கு தப்பா கிழிச்சிட்டு அங்கே சொல்லுது. அப்பவே ஐயோ ஏதோ தப்பா பண்ணிட்டாங்க போல அப்படின்னு. அது மாதிரி ஸ்டிச்சஸும் அதை சேர்த்து இழுத்து வச்சு தப்பா கொச்ச முச்சன் ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதோட விளைவு என்னன்னா 6 மந்த் வந்து உட்கார முடியாது ஸ்ட்ரைட்டா. ஒரு பட்டக்ஸ்ல ஒரு தொடையில அழுத்துற மாதிரி ஒன் சைடா சாஞ்சுதான் உட்காருவேன். கீழே தரையில சமணம் போட்டு உட்கார முடியாது. வெஸ்டர்ன் டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த ஸ்டிச்சஸோட கொடுமை ரொம்ப கொடுமையா இருந்தது. எந்நேரமும் திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டே இருக்கும் ஆசன வாயில. அது அதை சொல்லவே முடியாது. அதை நினைச்சாலே எனக்கு ஐயோ குழந்தை பெத்துக்கிட்டா இவ்வளவு கஷ்டம் வருமா, இதுக்கு நம்ம இன்னும் சொல்ல போனா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 4-5 குழந்தையாவது பெத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் முடிவுபட்டேன், 2வது குழந்தைன்னு ஒண்ணு பெத்திட்டாலே அது பெரிய அதிசயமா தான் இருக்கும். தேர்ட் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ இவ்வளோ வேதனைகளை தாண்டி வந்தனால அதுக்கப்புறம் அந்த காயம் எனக்கு ஆறவே இல்லை. அந்த ஸ்டிச்சஸை வந்து வேற வேற ஸ்கின்னை இழுத்து போட்டு தச்சனால கீழே ஓட்ட மாதிரி இருந்தது. அந்த ஓட்டனால அந்த புண்ணு வந்து ஆறவே இல்லை. அடிக்கடி அங்கே சலம் வச்சுட்டு, அந்த ஓட்டுக்குள்ள போய் தண்ணி இருந்து அடிக்கடி சலம் வச்சுட்டு, அதுக்கு வந்து ஒரு அதுக்கு தனியாக செலவு பண்ணுவேன். அதுக்கு போறப்பெல்லாம் வந்து டோக்கன் போட்டு 1 hour வெயிட் பண்ணி, 1 hour 2 hour வெயிட் பண்ணி குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருப்பேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அப்புறமா போய் அங்க பார்த்தா அது பேர கத்த விடாது. அது அது ஏதாவது அழுத்தி சலத்தை எடுக்கும்போது நான் கத்துறேன், ஏமா கத்துற அப்படின்னு வல்லுன்னு நாய் மாதிரி உழுகும். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது எனக்கு நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க, சரி பண்ணி விடுங்கன்னப்பா. அதுவே வந்து அப்பதான் பார்த்துட்டு ஐயே ஏன் இப்படி தையல் போட்டிருக்கேன் அப்படின்னு அதுவே புலம்புது. எனக்கு சத்தமாவே வெளியில புலம்புது. எனக்கு அது இன்னும் பயமா இருக்குது, என்னடா இந்த டாக்டர் தப்பா பண்ணிட்டேன்னு இப்ப புலம்புதிட்டு இருக்கேன்னு. சரி ஓகே இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நான் அடுத்த டெலிவரி அப்போ உனக்கு அதை கரெக்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி இதுக்கு மேல என்ன பண்றேன்னு சொல்லி ஆறுறதுக்கு மருந்து கொடுக்கும். அது ஆறுற வரைக்கும் திரும்ப திரும்ப ஹாஸ்பிட்டல் மாசம் மாசம் போய் அதுக்கிட்ட அந்த பேஸ்ட் ஏதோ மருந்து கொடுக்கும். அதை வந்து வாங்கிட்டு வந்து அந்த மருந்து போட்டு விட்டேன்னா எனக்கு 11th மந்த் வரைக்கும் லாஸ்டா அதுக்கிட்ட நான் போனேன். குழந்தை பிறந்து 11வது மாசம் வரைக்கும் அதுக்கிட்ட போனேன். அதுக்கப்புறம் அது ஆறுனா ஆறுது, ஆறுலாம் போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா வலி இருக்கும், அப்பப்போ வீங்கிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். நல்லா சமாளிச்சுட்டே தான் இருந்தேன். சரி செகண்ட் டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், இதுக்கு மேல நம்ம போய் என்ன பண்றது, போய் 1 மணி நேரம் அங்க உட்கார முடியாதுன்னு சொல்லி. ஸோ இந்த டைம்ல தான் நான் செகண்ட் கன்சீவ் ஆனேன்.
செகண்ட் கன்சீவ் ஆனப்போ கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ அனுபவிச்சிருக்கு இல்லையா, அதனால பயம் வந்து பிரார்த்தனை இதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த 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 நாலேஜ் வந்தது. இதை எடுத்துக்கிட்டு தான் நான் அதுக்கப்புறம் பயணிக்கிறேன். அப்புறம் அந்த நர்ஸ் இவங்கெல்லாம் வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நான் என்னோட சொந்த ஊருக்கு போறேன். அங்க இருக்கும்போது இந்த பிளட் பிரச்சனை எல்லாம் வந்தது. அதை நான் சரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி பாருங்க எனக்கு பிளட் நல்லா தான் 9 பாயிண்ட் இருக்கு, எங்க டாக்டர் சொல்றதா நம்பாதீங்க அப்படின்னு சொன்னா சரி ஓகே அப்படின்னு மறுபடியும் என்ன விடுறாங்க. ஆனா வந்து வந்து பாத்துக்குவாங்க என்ன வேணும்னு. எனக்கு ஒரு கரு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வந்து வந்து பாத்துக்குவாங்க வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு டெலிவரிக்கு வந்து நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே கடவுள் எனக்கு ஒரு டைம் அமைச்சு கொடுத்தாரு. என்னோட வீட்டில் ஒரு இஷ்யூஸ், எங்க குழந்தைனாருக்கு வந்து பிரைன் கேன்சர் அந்த மாதிரி வந்தது. அவர் வந்து மூல வளர்ச்சி இல்லாத, ஒரு 45 ஏஜ் ப்ளஸ் ஆகுது. அவரை நாங்கள் குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு இந்த பிரச்சனை வரனால எல்லாரும் அவரை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன கண்டுக்கல. ஸோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரி அவரை பார்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கனால என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டாங்க. சரி எதுவாக இருந்தாலும், ஆனா சொல்லுவாங்க ஏதாவது வலிக்குதாமா ஏதாவதுனா ஒரு ஃபோன் பண்ணுமான்னு சொல்லி. நான் அப்பப்போ எங்க வீட்லயும் இருந்தேன், எங்க அம்மா வீட்லயும் போயிருந்தேன். எங்க அம்மா வீட்ல கொஞ்ச நாள் ஒரு அந்த டெலிவரிக்கு 1 மந்த் முன்னாடி எங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் போயிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கால் வலிக்குது அந்த மாதிரிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வீட்ல போய் கொஞ்சம் இருந்தேன். ஆனா டெலிவரி டைமுக்கு வீட்டுக்கு வந்துடணும், இங்க தனியா வந்து கதவை பூட்டிக்கணும், யாரும் உள்ள நம்மள மீறி வந்துடக்கூடாது, கதவை பூட்டிட்டு உள்ள குழந்தை பெற்றுட்டு குழந்தைய கையில எடுத்துட்டு தான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணணும், அந்த மாதிரிலாம் தாட்ல இருந்தேன். டெலிவரிக்கு முன்னாடி டெலிவரி டைம் நெருங்கிருச்சுனால உன்னை தனியா விட முடியாதுமா, நீ அம்மா வீட்ல போய் கொஞ்சம் இரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் சரி நான் அம்மா வீட்ல போயிருந்தேன். அப்ப கூட நம்ம டெலிவரி டைமுக்கு எப்படியும் வந்துடணும் அப்படின்னு மைண்ட் செட்ல தான் போயிருந்தேன். அப்புறம் யோசிச்சேன், சரி ஒருவேளை இங்க தனியா இருந்து நம்ம கால் கூட பண்ண முடியாம, இல்ல கதவு கூட எந்திரிச்சு திறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால நம்ம ஒரு அம்மா கூட இருக்குது பிரச்சனை இல்லை, அம்மா வந்து நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தனால அம்மா வீட்லயே பெத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்துட்டேன். இன்னொரு என்னன்னா, எங்க வீட்ல நான் என்னோட சொந்த ஊர்ல ஏன் பெத்துக்க முடியலன்னா, நான் அப்பவே வாய்க்கு சும்மா வச்சுக்க முடியாம எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் வீட்ல தான் பெத்துக்க போறேன்னு. அதனால என்னோட கொழுந்தனாரு எல்லாரும் ஆமா ஆமா நாங்க தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவோம் பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தினால, ஐயோ நம்மள மீறி உள்ள வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம். அதனால தான் நான் எங்க அம்மா வீட்டுக்கு சரி போயிடலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணி அம்மா வீட்ல போயிருந்தேன். அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு நாளைக்கு குழந்தை பிறக்குது, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே எனக்கு அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி கொஞ்சம் கடுக்கடுப்பா இருந்தது. அப்புறம் நான் என் வீட்டுக்காரர் அப்போ கூட வீடியோ கால்ல என்ன பார்த்து பேசிட்டு இருக்காரு. அவர் திருச்சியில குழந்தைனார் ஆபரேஷன் பண்ணி அங்க இருக்காங்க. அப்போ என்னம்மா மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்கே, ஏதாவது வலி இருக்காமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா என் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சனால, அதெல்லாம் இல்லைங்க, இன்னும் 2 3 நாள் ஆகும் டெலிவரிக்கு, நல்லா தான் இருக்கேன், ஒரு ஒரு சிம்டம்ஸும் தெரியல, எனக்கு வலி இருக்கு ஆனா நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல எதுவும் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் ஓகேமா எதுனாலும் ஒண்ணு இது பண்ணேன்னு சொல்லி அங்கேயே அம்மா வீட்லயே ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என் தம்பிக்கு டிரைவிங் தெரியணும்னால எதுனாலும் டக்குன்னு எடுத்துட்டு நாங்க வரதுக்குள்ள நீ ஹாஸ்பிட்டல் போயிடுமா அப்படி சொல்லி, நான் வந்து அந்த கார்லாம் வேணாம்னு சொன்னா அப்ப நான் இன்னும் என் தாட்ல தான் இருக்கேன்னு நினைச்சுக்குவாங்கன்ட்டு இல்லங்க நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் ஏதாவதுன்னா நான் டக்குனு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேங்க, ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் போற ஐடியாலாம் கிடையாது. அவங்கள்ட்ட அப்படி சொன்னாதான் நம்மளை விடுவாங்கன்றக்காக நான் கண்டிப்பா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தேன். ஸோ குழந்தை இன்னைக்கு ஈவினிங் ஆகுது, எனக்கு கொஞ்சம் காலெல்லாம் கடுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு 8 மணில இருந்து எனக்கு மோஷன் போக ஆரம்பிக்குது. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு இந்த புத்தகம்லாம் படிச்சோன்னா ஃபுல்லா கிளியரா தெரியுது. எனக்கு நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு படத்துல ஒரு மானிட்டர் பண்ணி நமக்கு ஆல்ரெடி முன்னாடி காட்டிட்ட மாதிரி இதெல்லாம் நடக்கும் உனக்கு முன்னாடி சொல்லிட்ட மாதிரியே ஒரு ஃபீல். அதனால எனக்கு நம்மளோட கழிவெல்லாம் நீக்க ஆரம்பிக்குது, இதெல்லாம் நீக்கி முடிச்சோன்னா குழந்தை பிறக்க போகுது, அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு 8 மணில இருந்து வெளியில பாத்ரூம் போயிட்டு இருக்கேன். சரி டாய்லெட்டை யூஸ் பண்ணா ஒரு சில பேர் டாய்லெட்டுக்குள்ள குழந்தை விழுந்துருச்சு அப்படிலாம் சொன்னாலும் கொஞ்சம் பயத்துல டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீட்டு கொள்ள பக்கத்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு எங்க அம்மாவுக்கு அப்பதான் டவுட் வருது, என்னாச்சு ஏன் இப்படி போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லம்மா மத்தியானம் சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் எங்க அம்மா நம்பிட்டாங்க, சரி உண்மையில ஒத்துக்கலன்னு. அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 மணி 11 மணிக்கு போக ஆரம்பிச்சோன்னா எங்க அம்மா உடனே வாட்ச் பண்ணி, இல்ல நீ எதவோ மறைக்கிற வான்னு சொல்லி எங்க அம்மா ஒரு பேக்ல துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு, நீ தம்பி விட்டு கார் எடுறா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. உடனே எங்க அம்மா கத்துறேன், ஏமா சும்மா சும்மா முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி வச்சேன், முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போனா டக்குன்னு பயமுறுத்தி ஆபரேஷன் பண்ணிடுவாங்க, நான் எனக்கு வலி வந்துச்சுன்னா சொல்றேன் அப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க அப்படின்னு. ஏன்னா என் முடிவு முன்னாடியே சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன். எனக்கு இன்னும் வழியே வரலமா, இது மத்தியானம் சாப்பிட்டது ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சு நான் அப்படியே மோஷன் மோஷன் போயிட்டு இருக்கேன். எங்க அம்மா பயந்துட்டு என்னடின்னு புலம்பிட்டே இருக்காங்க. அம்மா நீங்க புலம்பி புலம்பி என்ன டென்ஷனே இல்லைங்க, தயவு செஞ்சு என்ன ஃப்ரீயா விடுங்க, நான் குழந்தை பிறக்க வரப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனா என்னால தாங்கவே முடியல, அவ்வளவு வலி. சீரியஸ்லி எனக்குள்ள எவ்வளவு வைராகியம் இருக்குன்றத அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேல எல்லாம் என்னால நடக்கவும் முடியல, அந்த டாய்லெட்டுக்கு போறதுக்கே நடக்க முடியல, அவ்வளவு பெயின். அந்த பெயின்ல நானே ஒரு நிமிஷம் வீக் ஆனேன். பேசாம ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் எனக்குள்ள வந்துச்சு. ஆனா அப்பவே நான் யோசிச்சேன், ஹாஸ்பிட்டல் போனா மட்டும் உன் வழியை டாக்டர் வாங்கிக்குவாங்களா, அப்பவும் உனக்கு தானே வலிக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் கம்பேர் பண்ணேன், ஐயோ இங்கேயாவது நம்ம வலிக்குது தாங்கிக்கிறோம், அங்க போனோம்னா நம்மள தாங்க கூட விட மாட்டாளுங்க, அந்த மைண்ட் செட்டு கூட நம்மள போக விடாம கொடுமைப்படுத்துவாளுங்க, அந்த அந்த ப்ரெஷர் அந்த பதட்டத்துல இந்த வலி இன்னும் கொடுமையா இருக்குமே அப்படி சொல்லிட்டு
அந்த அந்த ஒரு நிமிஷம் என்ன மீறி எனக்கு அந்த உணர்வு வந்தது. ஆனா அது அந்த கொஞ்ச நேரத்துல அதை அடக்கிட்டேன். நான் டாக்டர் போனா வந்து உனக்கு வலிக்காதா, டாக்டர் உன் வழியை வாங்கிக்குவாங்களா அப்படி சொல்லி நான் அடக்கிட்டு, சரி நம்ம கத்திரக்கூடாது கத்திரக்கூடாது, கத்திட்டு அவ்வளவுதான் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்துட்டு ரொம்ப அமைதியா. என் பக்கத்துல எங்க அம்மா இருக்காங்க, அவங்களுக்கே எனக்கு பிரசவ உணர்வு இருக்குன்றது தெரியல. அந்த அளவுக்கு தான் நான் ஃபேஸை வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கூட ஃபேஸ்ல அந்த வழியை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு, அப்புறம் எங்க அம்மா ஒரு கட்டத்துல தூக்கம் வந்துருச்சு, அவங்களுக்கு தூங்கிட்டாங்க பக்கத்துல. நான் ஒருத்தி தான் அவங்க பக்கத்துல தான் படுத்திருக்கேன். கொஞ்சம் இப்படி லைட்டா திரும்புவேன், இப்படி திரும்புவேன், அவ்வளவுதான். அந்த வழியை சமாளிக்கிறதுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இப்படி திரும்புவேனே தவிர வேற எதுவுமே ஒரு சின்ன கத்து கூட இல்ல. என்னல இருந்து ஒரு ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ், ஒரு செவரு தான் குறுக்க. அந்த பக்கம் தம்பி படுத்திருக்கான். அவனுக்கே எனக்கு இங்க ஒரு பிரசவம் நடந்துட்டு இருக்குன்றது தெரியாது. என் பக்கத்துல இருக்க எங்க அம்மாவுக்கு எனக்கு பிரசவம் நடக்குதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு பயங்கர கண்ட்ரோல். வாயை பொத்தி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே அப்படிதான், அவ்வளவுதான் முக்குவேன். அதுக்கு அந்த முக்கல் சத்தம் கூட கேட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த முக்களை கூட உள்ளுக்குள்ளே முக்குவேன். அந்த மனசுக்குள்ளே தான் முக்குவேனே தவிர வெளியில அந்த சத்தம் இத்து கூட வராது. எங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் கழிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 ஆயிடுச்சு. அப்பதான் முழிச்சு பாக்குறாங்க. என்னால தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அம்மா முழிக்கும் போது அப்படியே அமைதியா கண்ண மூடிட்டு அப்படியே அமைதியா படுத்திருப்பேன். எங்க அம்மா என்ன இப்படி பார்த்துட்டு அப்புறமா திரும்ப போய் படுப்பாங்க. அப்பதான் அம்மா படுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மறுபடியும் அப்பாடா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த வழியை எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். சத்தமே இல்லாம அந்த வழியை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொன்னுச்சு, பிரம்ம முகூர்த்தத்துல தான் நமக்கு குழந்தை பிறக்கும், 3:40க்கு மேலதான் பிறக்கும் அப்படின்றது எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஃபீல் பண்ணனால நான் 2 மணில இருந்து எனக்கு தெரியும் இன்னும் 1.5 மணி நேரம் நம்ம இந்த பையனை தாங்கிக்கணும், இன்னும் ஒரு 1.25 மணி நேரம் இந்த பையனை தாங்கிக்கணும். நான் ஒரு கால்குலேஷன்ல தான் வந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எனக்கு கரெக்டா 3:40க்கு தான் 3:48க்கு தான் எனக்கு குழந்தை பிறந்தது. 3:40 பிரம்ம முகூர்த்தம், 3:48க்கு தான் எனக்கு குழந்தை பிறந்தது. 2:30 மணில இருந்து நான் அந்த உணர்வை வந்து என்ன எப்படி நான் நிஜமாவே இந்த ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் அப்படியே என்ன எனக்குள்ள பார்த்தேன். என்னோட குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து குழந்தை தலை திரும்பி இருக்கு, குழந்தை குப்புறப்படுத்திருக்கு, குழந்தை மல்லாக்கப்படுத்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் உங்க குழந்தை சுத்திட்டே தான் இருக்கும். எப்போ பிறக்க போதோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் அது பொசிஷனுக்கே வரும். அது வரைக்கும் அது அங்க இங்கன்னு அது அலக்கழிச்சிட்டு தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த சுத்திக்கிட்டு இருந்தது எல்லாம் தெரியுது. இந்த பக்கம் தலை இருந்தது இங்கிட்டு வந்தது தெரியுது, இங்கிட்டு இருந்து மறுபடியும் இதே பக்கம் வந்தது தெரியுது. சுத்திக்கிட்டே தான் இருக்கு குழந்தை. அந்த 1/2 hour முன்னாடி தான் என்னோட மேல இருந்த வயிறு அப்படியே கீழே இறங்குச்சு. மேல் போர்ஷன் அப்படியே காலியாச்சு. எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. ஒரு கட்டத்துல அந்த 1/2 hour கிட்ட தான் எங்க அம்மா முடிச்சிட்டாங்களா. அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், ஏன்னா இதுக்கு மேல மறைக்க முடியாது சொல்லிட்டு, அம்மா எனக்கு பிரசவம் நடந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு நீ தம்பியை எழுப்பி என்ன ப்ரெஷர் கொடுத்துறாத, நீயும் என்ன டென்ஷன் பண்ணாதமா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த போது எனக்கு குழந்தை பிறந்துடும், இல்லைன்னா நீ கொடுக்குற ப்ரெஷர்ல எனக்கும் என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், தயவு செஞ்சுமா. நான் எங்க அம்மாவை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டேன். எங்க அம்மா என்ன சொல்றேன்னு தெரியாம, எங்க அம்மாவுக்கு ஓரளவுக்கு என் மேல நம்பிக்கையும் இருக்கு, நான் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பேன், நல்ல முடிவு எடுப்பேன்ற நம்பிக்கை இருந்தனால அந்த இடத்துல கடவுளை வேண்டிட்டு அவங்களும் பொறுமையா இருக்காங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீ ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தனா எனக்கும் என் குழந்தைக்கு ஆபத்து வந்துருமா, எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க எப்படி, எனக்கு பிரசவம் நடந்துட்டு இருக்கு, இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல என் குழந்தை பிறந்துரும் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்றேன். அது இங்க பாருமா, வயிறு பாருமா கீழே இறங்கிடுச்சு பாரு, கீழே வந்துச்சு. எனக்கு இவ்வளவு தைரியம் இருந்ததுன்னு இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு என் மேல எனக்கு அவ்வளவு ப்ரௌடா இருக்கு. இந்த குழந்தை வயிறு இறங்குறத காட்டுறேன். வேற ஒண்ணு, என்னோட குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷர் உள்ள இருந்து கிளம்பி வெளியில வந்துச்சு. பலூன் மாதிரி வந்து டமால்னு வெடிச்சிச்சு. அது வந்து பனிக்கூடம் வெடிச்சுது. அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு பனிக்கூடம் உடைச்சிச்சு, உடஞ்சிச்சு பாருங்க, வெளியில தண்ணி வந்திருக்கும்னு. எங்க அம்மா பார்த்துட்டு ஆமா அப்படின்றாங்க. அப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த குழந்தை பிறக்க போகுது. நான் எங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கேன், எங்க அம்மா பயந்துட்டு இருக்காங்க, நான் எங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லிருக்கேன், இந்த கொஞ்ச நேரத்துல பிறக்க போதுமா, வெயிட் பண்ணுமா அப்படின்னு. அடுத்து வந்து என்னோட குழந்தை வந்து தலையை மட்டும் வெளியில திரும்ப ஒரு ஒரு ஃபோர்ஸ் வலி வந்து டமால்னு எனக்கு வெளியில வந்துச்சு. குழந்தையோட தலை வெளியில வந்துட்டு திரும்ப மறுபடியும் உள்ள போயிடுச்சு. இது மாதிரி ஒரு 2 times என்னோட குழந்தை தலை வெளியில வந்துட்டு வந்துட்டு உள்ள போகுது. தேர்ட் டைம் ஃபிராக்சர், அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல அப்படியே டமால்னு உடைச்சு உள்ளுக்குள்ள இருந்து யாராவது தூக்கி வீசின மாதிரி குழந்தை வந்து வெளியில டமால்னு விழுந்துருச்சு. அவ்வளவுதான். அந்த குழந்தை விழுந்தோடனே எங்க அம்மா அப்படியே குழந்தை விழுந்து கத்துது. பக்கத்துல இருந்து என் தம்பி குழந்தை சத்தம் கேட்டு பயந்து எந்திரிச்சு என்னன்னு ஓடி வரா. எங்க அம்மா ஒண்ணு இல்லடா அவளோட குழந்தை பிறந்துருச்சுடா, சரி வெளில போடான்னு என் தம்பி அனுப்பிட்டு, என் தம்பியா வெளியில பதட்டத்துல நிக்கிறான், குழந்தை பிறந்துருச்சா குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு. ஒண்ணு இல்லடா குழந்தை நல்லா இருக்கு ஒண்ணு இல்லாம என் குழந்தை பிறந்த உடனே கத்துனா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour மோஷன் போயிட்டா, யூரின் போயிட்டா, எல்லாமே சரியா நடந்தது, எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்தது. என்ன ஒண்ணு, எனக்கு பனிக்கூடம் நஞ்சு பை வந்து வெளியில வரல. நெஞ்சு பை வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எந்திரிச்சு சொல்லி, எனக்கு முன்னாடி நாலேஜ் இருக்கு, எந்திரிச்சு உட்காந்து வயித்தை கீழே தடவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நஞ்சு பை வர்றதுக்கு. பட் என்னால முட்டி போட்டு உட்கார முடியல, என்னோட இடுப்பு ஸ்ட்ரென்த் ரொம்ப அந்த பெயின்ல வந்து என்னால முட்டி போட முடியல, எந்திரிச்சு உட்கார முடியல. ஸோ நான் மறுபடியும் படுத்துட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு எப்படி மல்லாக்க படுத்துட்டு காலை குத்த வச்சு வச்சிருந்தோம் அதே பொசிஷன்ல வச்சுட்டு சரி அதுவே வெளியில வந்துரும்னு சொல்லிட்டு 3:48க்கு குழந்தை பிறந்தது. நான் ஒரு 7 o'clock வரைக்கும் எனக்கு நஞ்சு பையே வரல. ஒரு 6:30க்கு என்னவோ நான் ஆர்லி அக்காவுக்கு கால் பண்ணேன், சரி அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க ஆனா அந்த நஞ்சு பை வர வரைக்கும் இதே பிரசவ வலி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. நஞ்சு பை கம்ப்ளீட்டா வெளில வர, நஞ்சு பை உள்ள இருக்கு, குழந்தை வெளியில இருக்கு, தொப்புள் கொடி கனெக்ஷன் இருக்கு, குழந்தைய நான் பக்கத்துலயே வச்சிட்டு இருக்கேன்.
படுத்துக்கிட்டே பக்கத்துலயே நான் குழந்தைய வச்சிருக்கேன். அப்புறம் நஞ்சு பை வராத வரைக்கும் அந்த வலி அப்பப்போ அதே பெயின் இருக்கும். அந்த பிரசவ வலி எப்படியோ அதே பெயின் எனக்கு இருந்துச்சு நஞ்சு பை வர வரைக்கும். ஸோ நஞ்சு பை வெளில எடுக்கிறதுக்கு என்ன பண்றேன்னு ஆர்லியாக்காக்கு ஃபோன் பண்றேன். ஆர்லியாக்கா வந்து அப்போ ஃபோனை பிக் பண்ணல. அவங்க ஏதோ பிஸியா ஏதோ ஏதோ ஒரு சொன்னாங்க ரீசன். அவங்க பிக் பண்ணல. அப்புறம் நீங்க புதுக்கோட்டையில பிரபு பிரியான்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஆரம்பத்துல இருந்து நிறைய கைட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து வயிற்ற தடவி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வயிற்று தடவி பார்த்தேன். அப்புறம் எனக்கு வரமா தெரியல. மறுபடியும் கால் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். அந்த நேரம் பார்த்து ஆர்லியாக்கா எனக்கு திரும்ப கூப்பிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டோன்னா அக்கா எனக்கு இந்த மாதிரி நினைச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் இல்லை என்ன சாப்பிட்டீங்களான்னு. எனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த டயர்ல வந்து எங்க அம்மா ஒரு கிளாஸ் பால் ஆத்தி கொடுத்தாங்க. நான் அதை டம்னு குடிச்சிட்டேன். அப்புறம் தான் ஐயோ தண்ணி தானே குடிக்கணும் வேற எதுவும் குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. அந்த பதட்டத்துல அந்த 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 ஒரு மாதிரி பெரிய விஷயம் பண்ணணும் ஒரு டைம்னஸ் வரும் பாத்தீங்களா, அந்த இதுல வந்து டக்குன்னு எதையோ குடிக்கணும்னு எடுத்து குடிச்சிட்டேன். அதனால எனக்கு அப்புறம் தான் விஷயம் அவனு அக்கா பால் குடிச்சிட்டேன்க்கா அப்படின்னு சொன்னேன். ஓ சரி ஒண்ணு இல்லம்மா அதெல்லாம். அந்த நேரத்துல என்ன வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க கூடாதுன்னு டக்குன்னு அக்கா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வைத்த நீ விடுங்க. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நான் செய்யறேன். அம்மா எங்க அம்மா கிட்ட சைகையிலே தண்ணிமா அப்படின்னு கேட்கறேன். எங்க அம்மா தண்ணியை கொண்டுறாங்க. அவங்ககிட்ட போன் பேசிட்டே அந்த தண்ணியை குடிக்கிறேன். குடிச்சிட்டு வயிற்று எப்படி நீ விடுறேன். அவங்ககிட்ட வயிற்று நீ விடல மூச்சு இழுத்து உள்ள வெளியில விட சொன்னாங்க. பிரீத் இன் பிரீத் அவுட்னு 2 தடவை தான் இப்படி மூச்சு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் அவங்க அக்கா சொல்றாங்க மூச்சை இழுமா மூச்சை விட விடுமா மூச்சை இழுமா வெள்ளாம 2வது தடவை சொல்றாங்க. அப்படியே பூ போல வந்து விழுந்தது. இப்பதான் யோசிச்சேன் யூடியூப்ல ஒரு பொண்ணு சொல்லிச்சு அந்த குழந்தை இயற்கையா பிறந்துச்சு சுகப்பிரசவத்துல அந்த மருட்டியை வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லுச்சு. அடி பாவிங்களா இப்படி பூ மாதிரி வந்து விழுகுது ஒரு மூச்சு இழுத்து மூச்சு வெளில விட்டா இதுக்கு போய் அவ்வளோ ஆபரேஷன் அப்படின்னு அப்ப நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். அப்படியே பூ மாதிரி வெளில வந்து விழுந்தது. அதுக்கு நீங்க இதுக்கப்புறம் தான் நடந்ததெல்லாம் இன்னும் ஆக்சுவலா ரொம்ப லென்த்தா இழுத்துட்டோம் என்னவோ தெரியல ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். குழந்தை பிறந்துச்சு குழந்தை அந்த நஞ்சு பை வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் நஞ்சு பை இதெல்லாம் நானே தான் சுத்தம் பண்ணேன். ஒரு தண்ணி மழை தண்ணி எல்லாம் ஏற்கனவே பிடிச்சி வச்சிருந்தேன் ஒரு வாளியில சில்வர் வாளியில. அதெல்லாம் எடுத்து நஞ்சு பை குழந்தைக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மழை தண்ணி ஒரு என்ன ஃபர்ஸ்ட் தான் கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருந்தால மழை தண்ணி கொஞ்சம் குடிக்க கொடுத்தேன். எங்க அம்மா ஏதாவது பார்த்துட்டு என்னடி குழந்தைக்கு போய் தண்ணி குடுக்குற அதுவும் மழை தண்ணி குடிக்கிற அப்படின்னு. அம்மா எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எங்க அம்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ இதெல்லாம் பண்றேன். இதுக்குள்ள அந்த நஞ்சுக்குடி வெளில வரதுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டு அத்தை வந்துட்டாங்க. எங்க அம்மா அந்த அத்தைக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. சோ அந்த குழந்தை வந்து வெளியில வந்து அந்த அத்தை வந்து வந்துட்டாங்க என்ன பாக்குறதுக்கு. நஞ்சுக்குடி வராம இருக்கா அந்த அத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. நான் அந்த நஞ்சுக்குடி வெளில வரும்போது ஆர்லியா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அந்த நஞ்சுக்குடி வெளில வரத அத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க ஊரெல்லாம் போய் சொல்லிட்டாங்க ஏய் அவ போன்ல ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறாடி அப்படியே நஞ்சு போய் வெளியில வந்து உழுகுதுடி அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லி அந்த அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு அந்த ஊர் ஃபுல்லாவே என்னோட டாக் தான். ஏன்னா இப்படி ஒரு பிரசவம் நடந்திருக்கு இதெல்லாம் அவ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா யதார்த்தமா பிரசவம் நடக்கல அப்படின்ற மாதிரி ஊர் ஃபுல்லா அந்த டாக்கு. அவளுக்கு ரொம்ப தைரியம் அப்படி இப்படின்னு. அந்த 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 குழந்தைய நான் கிளீன் பண்றேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து அங்க என் ஹஸ்பண்டுக்கு நான் குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் வீடியோ கால்ல சொல்றேன் இந்த மாதிரி குழந்தை பிறந்த வீடியோ கால் பண்ணி எதுவுமே சொல்ல குழந்தைய காட்டுறேன். அவரு அப்படியே ஷாக் ஆகி நீ சொன்னதை சாதிச்சிட்டியாமா நீ அப்படின்றாரு. குழந்தை நல்லா இருக்காமா கேட்டேன். குழந்தை நல்லா இருக்கு நானும் நல்லா இருக்கேன். அவர் ஒரு கிளம்பி அங்க திருச்சியில அங்க ஹாஸ்பிட்டல் இருந்தனால அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வரதுக்கு முன்னாடி அவர் சும்மா இருக்க முடியாம எங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு நீங்க அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க நான் சொன்னா கேட்க மாட்டா நீங்க தயவு செஞ்சு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க குழந்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு இவர் அவங்க சொன்னோன்னே எங்க மாமா வந்து ஊர் தலைவர்ன்றனால அந்த ஊர் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த மாதிரி வீட்லயே குழந்தை பிறந்துருச்சுன்னு. விடுவாங்களா அவங்க மொத்தமா ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு குரூப். வந்து ஒரு 9 மணி ஒரு 8 9 மணி இருக்கும் 9 9 இருக்கும் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து அப்படியே வீடே கலையபுரமாகுது. அப்புறம் இன்னொரு 3 ஏரியாவில இருந்து வந்துட்டாங்க. ஒண்ணு விண்ணாவல்குடி இன்னொன்னு அரையப்பட்டு இன்னொன்னு திருவரங்குளம். என்னை சுத்தி என்னோட ஊர்ல இருந்து 3 சரௌண்டிங் இருக்கு. அந்த 3 சரௌண்டிங்ல இருந்தும் ஆளுங்க வந்துட்டாங்க எல்லாம். ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட நான் பேசிட்டேன். சரி நல்லா இருக்கல நீ குழந்தையும் ஹெல்தியா இருக்கு ஓகேமா அப்படி சொல்லி அவங்க கொஞ்சம் கூலாகி போயிட்டாங்க. போகல கூல் ஆயிட்டாங்க அவங்க ஸ்டாப் ஆகி நிக்கிறாங்க. அடுத்த ஒரு குரூப் வந்துச்சு அது பயங்கர அதிரி புதிரியா அப்படியே வந்தோடனே எங்க அந்த டாக்டர் வந்து ரொம்ப வந்தோடனே எங்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டாரு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னு அந்த ஃபர்ஸ்ட் செட் சொன்னோன்னே இவர் எங்கிட்ட ரூடா நடந்துக்கிட்டா நான் பயந்து அவர் கோஆப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி வந்து என்னம்மா நீ பண்ணது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அப்படின்னாரு. எது அஃபென்ஸ் அப்படின்னு கேட்டேன். உடனே நீ என்ன டாக்டர் அம்மா புள்ள பிரசவம் பாக்குறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நானே கேட்டேன் டாக்டருக்கு மட்டும் தான் அறிவு இருக்குமா இந்த பிரசவத்துக்கு முதல்ல அந்த அறிவு தேவையா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே என்னம்மா நீ நானும் அவர் பேசினோடனே நானும் திருப்பி நீ நானும் பதில் சொல்ல ஆரம்பிச்சேன். உடனே ஒன்னும் மரியாதை தெரியாம உனக்கு சொன்னேன். நீங்க மரியாதை கொடுத்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன் சொல்லி கத்த ஆரம்பிச்சோன்னா அவருக்கு கொஞ்சம் என்ன ரொம்ப ரூடா பேசவும் நானும் திருப்பி கத்திட்டு முதல்ல என் வீட்டுல இருந்து கத்துற வேலையை வச்சுக்காதீங்க வெளில போங்க நான் உங்களெல்லாம் கூப்பிடவும் இல்லை உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்கவும் இல்லை.
நீ எப்படி பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னாரு. உங்ககிட்ட நான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க வந்து நின்னா அப்போ நீங்க என்கிட்ட பேசுங்க, கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன், நான் அட்வொகேட் தான், எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும்னு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கத்தி அனுப்பிட்டேன். அவரு போய் வாசல்ல உட்காந்துட்டாரு, கிளம்பல, வாசல்ல உட்காந்துக்கிட்டு அந்த சரௌண்டிங் எல்லாம் போன் அடிக்கிறாரு, அங்க எங்க போன் அடிக்கிறாங்க எல்லாம். வந்து என்ன என்ன ஒரு ஒரு குரூப் வந்து மொக்கிது. அப்புறம் அந்த குழந்தையோட தொப்புள் கடியை மட்டும் கட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஒரு குரூப் கேக்குது. அதை மட்டும் கட் பண்ணிட்டு போறோமா வந்ததுக்கு, அதையாவது பண்ணிட்டு போறோம்னு. நான் அப்புறம் நார்லியா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நேரம் தொப்புள் கடி வச்சுக்க தேவையில்ல, அது காஞ்சாலே போதும்னு சொன்னால ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3:48க்கு பிறந்தது, 11-12 மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் அந்த போராட்டத்துல. சரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, கொடியும் கொஞ்சம் காஞ்சிருக்கு, சோ இதை கட் பண்ணா இதுக்கு நம்மள விடுன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன் 4 இன்ச் விட்டு தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஒட்டை கட் பண்ணும்போது அப்பெல்லாம் கட் பண்ணக்கூடாது, நல்லா இவ்வளவு விட்டு கட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எக்ஸ்ட்ரா நெத்தி வரைக்கும் அந்த லென்த் இருந்ததுக்கு இது வரைக்கும் விட்டு கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படிலாம் கட் பண்ணக்கூடாதுங்க, அதுல வந்து தண்ணி பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு இப்படி கட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் இன்ஃபெக்ஷன் ஆகாம அப்படின்னா. அப்புறம் அதே மாதிரி கட் பண்ண இந்த நஞ்சு போய் நாங்க எடுத்துட்டு போட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க, அதை வைங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன் நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்க வழக்கப்படி நாங்க எங்க கொள்ளையில பதிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி யாரும் சொல்லி சிரிச்சிச்சிங்க, அதாவது நக்கலா சிரிச்சிதுங்க, இது என்ன லூசா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சிங்க. சரின்னா ஒன்னும் இல்லை. அதுக்கப்புறம் நஞ்சு குடியை வாங்கி நான் பத்திரம் பண்ணி வச்சுட்டேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை வந்து பார்க்க குழந்தை சின்னமா இருக்கு, குழந்தை வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. குழந்தை 1.5 மணி நேரத்துல எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டா. பால் கொடுத்துட்டேன், தண்ணி கொடுத்துட்டேன், யூரின் போயிட்டா, மோஷன் போயிட்டா, அழுதுட்டா, எல்லாமே பண்ணிட்டா, எல்லா ஆக்டிவிட்டிஸ் பண்ணி குழந்தை ஹெல்தியா இருக்கா, நல்ல கை கால அழைச்சி ஆட்டிட்டு ஹெல்த்தியா இருக்கா. உடனே இதுங்க வந்து குழந்தை வந்து அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எங்க சொந்தக்காரங்க எல்லாம் பயந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் ஆன் தி வேல தான் இருக்காரு, திருச்சியில இருந்து வந்துட்டு இருக்காரு. அங்க அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. வந்தோடனே என் ஹஸ்பண்ட் சுத்தி முச்சு எங்க ஹஸ்பண்டையும் ரொம்ப பயமுறுத்தி விட்டு அப்படி இப்படி சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க இவங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்கம்மா, உன்னை விடு, நீ நல்லா இருக்க, குழந்தை நல்லா இருக்கான்னு மட்டும் டெஸ்ட் பண்ணிக்குவோம், அதுக்கு மேல நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு என் வீட்டுக்கார் வந்து கெஞ்சுற அளவுக்கு இவங்க அவரை போட்டு முச்சிருச்சுங்க. நான் உடனே சரிங்க, இங்க பக்கத்துல நான் ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் வரல, இங்க பக்கத்துல ஒரு குழந்தை டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் காட்டுவோம், அவர் ஜஸ்ட் பரிசோதனை பண்ணி குழந்தை ஹெல்த்தியான்னு சொன்னா என்ன தொல்லப்பட மாட்டீங்களா, விட்டுருவீங்களா, சரிமா சொன்னேன். இன்னும் சொல்ல போனா நான் குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குழந்தை பெற்றதுக்கான ஒரு வழி கூட கிடையாது. இந்த அது குழந்தை பிறக்கும் போது ரப்சர் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியல, எல்லாருக்கும் ஆகுமா ஆகாத, எனக்கு ரப்சர் ஆச்சானும் தெரியல. ஆனா ஆனதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல, வலியோ எதுவோ எந்த சிம்டம்ஸும் இல்ல, ஒரு எரிச்சலும் கூட இல்ல அந்த இடத்துல, நார்மலா இருக்கு. யூரின் போயிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான், எனக்கு ஒரு வலி கிடையாது இப்போ வரைக்கும். அதனால எனக்கு எந்த வலியும் கிடையாது. சோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டாக்டர் ஃபோன் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டாரு, குழந்தைய கூட்டிட்டு வராங்க, அந்த குழந்தைக்கு சீரியஸ்னு சொல்லிடுங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வச்சிருங்கன்னு சொல்லி. ஏன்னா டாக்டர்ஸ்குள்ள தான் அந்த லிங்க் இருக்குல்ல, எல்லாருமே கவர்மெண்ட் டாக்டர்ஸ் பிளஸ் கிளினிக் வெளில வச்சிருக்கோங்க தானே. ஸோ ஒரு பிரைவேட் டாக்டர்கிட்ட போறோம், அவர் வந்து பார்த்து குழந்தைய தொடல, குழந்தை ஃபேஸை கூட பார்க்கல. உடனே இந்த யூடியூப்பை பார்த்து இப்ப எல்லாம் கெட்டு போச்சுங்க, வீட்லயே புள்ள பத்துக்கிறேன் அப்படின்னு நக்கலா சொன்னாரு. சார் நான் யூடியூப் பார்த்து கெட்டு போல, டாக்டர் ஃபஸ்லூர் ரகுமான் MBBS அவர் எழுதின புக்கை படிச்சுட்டு தான் நான் இந்த நாலேஜ்க்கு வந்தேன், வேணும்னா நீங்க அந்த புக்கை ஒரு தடவை படிச்சிருங்க, அப்புறமா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட பேச முடியாது, நீங்க வெளில போய் நில்லுங்கம்மா, நான் குழந்தைய பாக்குறேன் அப்படின்னு. சரி ஓகே பாருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வெளில வந்துட்டேன். எங்க சித்தியும் குழந்தைய வச்சுட்டு இருந்தாங்க. என் குழந்தைக்கு தொடவே இல்லையா அவரு. அவர் சொல்றாரா, உங்க குழந்தைக்கு வந்து மூச்சு பிரச்சனை இருக்கு, போய் இன்குபேட்டர்ல வைங்க, இன்குபேட்டர்ல வைக்கலன்னா குழந்தைய காப்பாற்ற முடியாது அப்படின்னு. குழந்தைய பார்க்கல தொடல, இவர் இந்த நாலேஜ் எங்க சித்தி சொல்றாங்க. உடனே சித்தி வந்து இன்குபேட்டர்ல வைக்கணுமா பாரு. நான் அங்க ஹாஸ்பிட்டலே கத்த ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா, என் குழந்தைய பாருங்க, ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அவ அப்டார்பலா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதா, குழந்தை எவ்வளவு ஆக்டிவா இருக்கா, இவ்வளவு ஏன் நான் இன்குபேட்டர்ல வைக்கணும், அது நான் வைக்க மாட்டேன், நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி நாங்க அங்கேயே கத்திட்டு, இந்த ஆள் என்ன என் குழந்தை இன்குபேட்டர்ல வைக்க சொல்றேன், நான் குழந்தை ஹெல்த்தியா பெற்றிருக்கேன், என் குழந்தை நல்லா இருக்கா அப்படி சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னை சுத்தி எங்க வீட்டுக்காரர் எல்லாமே பின்னாடியே வருது. அப்புறமா நான் போய் கார்ல ஏறி உட்காந்துட்டேன், நீங்க வண்டி எடுங்க, நான் என்ன வீட்டுல கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே அப்புறம் திரும்ப மறுபடியும் அங்க இருந்து அந்த டாக்டர் கடிச்சு, இந்த நர்ஸ் வந்து எனக்கு சுகாதாரத்துறையில இருந்து ஒரு நர்ஸ் மாசம் மாசம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த நர்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்க. என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் அடிச்சு என்னாச்சுன்னு அவருக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்புறம் அவரு, நான் திருவண்ணாமலத்துல எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி தயவு செஞ்சு அங்க மட்டும் ஒரு தடவை கூட்டி போய் குழந்தைய செக் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்லி அது எங்க வீட்டுக்கார்ட்ட கெஞ்சி. அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து ஏமா இன்குபேட்டர்ல வைக்க வேணாமா, ஜஸ்ட் குழந்தைய மட்டும் காமிச்சிட்டு வந்துருவோமா, அதுக்கப்புறம் நீ வந்து அங்க வர வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரிங்க ஓகே. அவர் ரொம்ப ப்ரெஷர், நான் ஷார்ட்டா சொல்லணுன்றக்கா அது ப்ரெஷர்லாம் சொல்லாம சொல்றேன். ஸோ சரிங்கன்னு ஒரு கட்டத்துல கன்வின்ஸ் ஆகி, சரி அங்க போனா என்ன விட்டுருவீங்கல்ல, ஏன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாதான் இந்த டைம் நான் இழந்த சக்தி எல்லாம் திரும்ப கிடைக்கும், என்ன இப்படி போட்டு அழக்கழிக்காதீங்க. நான் நின்னு சொல்ல போனா ஹாஸ்பிட்டலுக்கு இறங்கி நான் டங்குன்னு போறேன். என் பெரியமா என்ன, என்னடி இப்படி நடக்குற அப்படின்னு, ஏமா அப்படின்னு கேட்டேன். இப்படிலாம் நடக்கூடாது, பொறுமையா நட அப்படின்னு. ஆக்சுவலா நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன், எனக்கு எந்த வழியும் இல்ல, நான் அதனால ஃபாஸ்டா நடக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் நடக்கூடாது, கண்ணு வச்சிருவாங்க, நீ மெதுகாவே நட அப்படின்றாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தேன், எனக்கு அப்படியே ஏதாவது மலையை தூக்கி அந்த பக்கம் தள்ளி வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு உத்வேகம் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்னு பெருசா எதையோ சாதிச்சுட்டேன்ற ஒரு ஒரு கெத்து இருந்தது. சோ அதனால அப்புறம் நான் அந்த அந்த பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நான் பெரிய ஒரு ஒரு இளவரசி வர்றதுக்கான வரவேற்பு அங்க இருந்துச்சு. நான் போய் காரை நிப்பாட்டுறேன், ஒரு குரூப் அப்படியே காரை சுத்தி நிக்குது வந்து. என்ன
நம்ம இப்பதான் வரோம், அதுக்குள்ள என்ன மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் அந்த அந்த ஒரு 10 பேர் வந்து உங்களுக்காக சொல்லி கூட்டிட்டு போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம இப்பதானே வரோம், ஒன்னும் இன்ஃபார்ம் கூட பண்ணல அப்படின்னா, ஓகே ஓகே மெசேஜ் எங்க பாஸ் ஆயிடுச்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் சிரிச்சுக்கிட்டே தான் அதெல்லாம் பண்றேன். நீங்க பண்ணுங்கடி, என்ன வேணாலும் பண்ணுங்கடின்னு சொல்லிட்டு உள்ள போனா, அங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட பேசுறாங்க. மேடம் உங்களை ஒரே ஒரு டெஸ்ட் செக்அப் பண்ணிக்கலாமா? என்ன செக்அப் பண்ண போறீங்கன்னு. இல்ல அந்த காயம் வந்திருக்கும், அது எப்படின்னு பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுனாங்க, நான் வீட்லயே பெத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம் ப்ளீஸ், இது மட்டும் கோஆபரேட் பண்ணுங்க. சரி, அது ரொம்ப என் வீட்டுக்கார் ஏமா பாக்கணும்னு சொல்றாங்க, அது மட்டும் அலோவ் பண்ணுவான்னு திருப்பி திருப்பி அவர் கெஞ்சவும், சரிங்க பாத்துறீங்க, அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டீங்களா, யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் உள்ள வரணும்னு சொல்லி அவங்கள வச்சு நான் உள்ள உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அவங்க உடனே பார்த்துட்டு, ஆக்சுவலா இந்த நேரத்துல வந்து என்னையும் என் குழந்தையும் பிரிச்சுட்டாங்க. நான் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பினா போதுன்றதுல சரி எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிட்டு கிளம்பிடுவோம், மத்தபடி நம்மள எதுவும் அவங்க அத்துமீறாதது நம்ம பாத்துக்குவோம் அப்படின்னு. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. ம். நீங்க நம்ம அத்துமீறாதது பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நான் இந்த பக்கம் போறதுக்குள்ள இவங்க என் ஹஸ்பண்டை டைவர்ட் பண்ணி என் குழந்தைக்கு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அந்த பக்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னை இங்க கூட்டி போய் காணாம அவங்க, ஏங்க ஒரு ரெண்டே ரெண்டு தையல் போடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்குங்க அண்ணன்? இல்ல கொஞ்சம் ரப்சர் ஆயிருக்கு, ஒரு 2 தையல் மட்டும் போறேன். அப்ப நான் யோசிச்சேன், ஏற்கனவே ஒரு 15 20 தையல் போட்ட இடத்துல இப்போ ரெண்டே ரெண்டு தையல், அப்போ நமக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு, இல்லங்க வேணாம் அதுவே ஹீல் ஆயிடும். இது எப்படிங்க ஹீல் ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் தானா ஹீல் ஆகுங்க, இது மாதிரிதான் எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறாங்க, அதனால நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இல்லங்க நான் வேணா உங்களுக்கு போட்டோ எடுத்து காட்டுறேன் மனுஷி, உங்களை நான் போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். என்ன மேடம் இப்படி பேசுறீங்க அப்படின்னா, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு. இல்லங்க நான் உங்களை போட்டோ எடுக்கிறத உங்களால அலோவ் பண்ண முடியாது, அப்ப நீங்க என்ன போட்டோ எடுக்கிறதா உங்களுக்கே கொச்சது. நீங்க படிச்சவங்க தானே, டாக்டர் படிச்சிருக்கீங்க, நர்ஸா, அந்த ஏதோ ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மொபைல்ல எல்லாம் இப்படி எல்லாம் போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல மேடம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கா, எனக்கு எல்லாம் புரியுதுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஒரு வலி கூட கிடையாது, நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு ஒரு சின்ன வலி கூட கிடையாது அப்படின்னா. அப்புறம் கொஞ்சம் எனக்கு எங்கிட்ட மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்வமா வேற அங்க இருக்கவங்க நிறைய நர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எங்க வீட்டுல குழந்தை பெத்துட்டீங்க, நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மாதிரி மாசம் ஒரு செக் கூட போலையாங்க, இதெல்லாம் பண்ணலாங்க, அதெல்லாம் ஸ்கேன் எடுக்கலாங்க, அப்படி எல்லாம் கேட்கும்போது நான் அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சேன் இதை பத்திலாம். சில பேர் ஆர்வமா கேட்டுக்கிட்டாங்க, ஓ அப்படியா அப்படியான்னு. இந்த டைம்ல என் ஹஸ்பண்ட் அங்க குழந்தைய கொடுத்துட்டு நான் சரி, என்னடா நம்மள இங்க ரொம்ப நேரம் டைவர்ட் பண்ணி வைக்கிறாங்களே, சரி நம்ம குழந்தைய பார்க்க போலான்ட்டு நான் போயிட்டு இருக்கேன். என் குழந்தைய ஒரு ரூம்ல வச்சு என் குழந்தைகிட்ட இருந்து சிரஞ்சில பிளட் எடுத்துட்டு இருக்காங்க. நான் கரெக்டா உள்ள போறேன், குழந்தைக்கு பிளட் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கத்திட்டு வேகமா பொண்ணு, அந்த நர்ஸ் வேகமா எடுத்துருச்சு சிரஞ்சா. என் குழந்தைக்கு கையில பிளட் ஊத்திட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அது அது எடுக்க ஊத்துது, நான் அப்பதான் உள்ள போறேன். என் குழந்தை கையில பிளட்ட பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்து எனக்கு கத்துறேன், என்ன பண்றீங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து குழந்தைக்கு கையில சிரஞ்சு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை குத்திருக்காங்க, அதுல பிளட் வரலன்னு சொல்லி பல்ஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்ததுல வந்து இன்னொரு கையில குத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹஸ்பண்ட் வந்து ஐயோ அப்படின்னு குழந்தையோட பிளட்டை இதை பார்க்க முடியாம அவர் வெளில போய் நின்று இருக்காரு குழந்தைய விட்டுட்டு. இதுங்க போய் ஃப்ரெண்டு பிளட் இருக்கும்போது என்ன பண்றீங்க அப்படின்னு கத்தவும், இல்ல மேடம் சும்மா டெஸ்ட் பண்றோம், சும்மா டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா. நான் போய் என் வீட்டுக்கார் சட்டையை பிடிச்சி உலுக்கி, அறிவு இருக்கா உனக்கு, குழந்தைய விட்டுட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்க, நீ வலிக்க வலிக்க பெத்தாதான் உனக்கு அதோட திரும்ப, என் குழந்தைய அவங்க ஏதாவது பண்ணினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார் சட்டையை பிடிச்சி, இல்லம்மா இல்லம்மா, என் வீட்டுக்கார் பயந்துட்டேன், ஏன்னா நான் ரொம்ப ஆக்ரோஷமா மாறிட்டேன், என்ன அறியாமலே நான் ஒரு காளியா மாறிட்டேன். அவருக்கு சட்டையை பிடிச்சி அவரை தள்ளி விட்டு, என் குழந்தைய தோட்டத்துக்கு உனக்கே நான் பர்மிஷன் கொடுக்கல, இதை விட்டுட்டு நீ மத்தவங்கள்ட்ட எப்படி என் குழந்தைய கொடுத்த, எப்படி நீ குழந்தைய கொடுத்த அப்படின்னு என் வீட்டுக்கார பிடிச்சி கொடுக்கணும். அவர் பயந்து போய் இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு, என்னங்க பண்ணி வச்சீங்கன்னு அவரும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. குழந்தைக்கு ரத்த அளவுக்கு என்னங்க பண்ணி அவரு கத்துறாரு. இது எல்லாம் பயந்துருச்சுங்க. இல்ல மேடம் இல்ல மேடம், சிரஞ்சு எடுக்கும்போது பஞ்சு வைக்கிறதுக்குள்ள நீங்க வந்து வேகமா வந்துட்டீங்க, அந்த பயத்துல விட்டாச்சு, அதுல ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு. அப்படி கத்த, எதுக்குங்க இப்ப பிளட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க, அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு அறிவாளிங்கன்னு. குழந்தையோட பிளட் குரூப் பாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், நீங்களா படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு அறிவு இருக்கா, இன்னைக்கு என் குழந்தையோட பிளட் குரூப்பை பார்த்து நீங்க என்ன கிழிக்க போறீங்க, நான் புடுங்க போறீங்க அப்படி இப்படின்னு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ண போறீங்க இப்ப, என் குழந்தையோட பிளட் குரூப் அவளை எடுத்து எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னா எதுக்காக எடுத்தீங்கன்னு புடிச்சு நான் கத்த ஆரம்பிச்சேன். எல்லாம் பயந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சுங்க, சாரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம். அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷரே பண்ணல, மேடம் நீங்க எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் சைன் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு பார்க்க, அதை ஏங்க நான் எழுதி கொடுக்கணும், நீங்க எழுதி வேணா கொண்டு வாங்க நான் சைன் பண்ணி தரேன், நான் எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க நான் சைன் பண்ணி தரேன்னு சொல்லி நான் குழந்தை தூக்கிட்டு கிளம்ப. என் வீட்டுக்கார இல்லம்மா அந்த லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துரும், பாவம் நம்மளால அவங்களுக்கு வேலை போயிடக்கூடாது, ரொம்ப கெஞ்சுறாங்க அப்படி சொன்னாலும் சரி வேகமா ஒரு லெட்டர் எழுதி நானே கைப்பட எழுதி இந்த போதுமா, இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல, வாடப்போங்க வாடப்போங்க, இதுக்கு மேல நீங்க என்ன தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல, நான் அப்படி சொல்லி நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பிட்டேன். பட் இப்போ நான் யோசிக்கிறேன், அந்த அந்த பிளட் எடுத்தது கூட வந்து அவங்க சொன்ன ரீசன் கூட அதிகப்படி கொஞ்சம் இதாக தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த பிளட்டை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து கவுண்ட் கம்மியா இருக்கு, பிளட் கவுண்ட் ஒயிட் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஒரு டிராமா பண்ணலான்னு அவங்களோட ஐடியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனாலதான் அவங்க அந்த பிளட் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. பட் நாங்க அவ்வளவு ஆக்ரோஷமா ரியாக்ட் பண்ணோம்னா பயந்துகிட்டு அந்த டிராமாவை அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்கணும். வெறும் பிளட் குரூப்பை பாக்குறதுக்காக மட்டுமே அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதை வச்சு இன்னும் ஏதாவது டிராமா பண்ணி உங்க குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, பிளட்ல அது கம்மியா இருக்கு இது கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்மளை எப்படியாவது அட்மிஷன் போட வச்சு அந்த இதா இருக்கட்டும். இன்னும் சொல்ல போனா இவங்க முன்னாடியே ப்ரிப்பேர்ட் ஆயிருந்தா என் குழந்தைக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வர்ற மாதிரி அவங்களே கூட இன்ஜெக்ஷன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன். என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அறிவே இல்லாம குழந்தைய அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வெளில நின்னீங்களே, இந்த மாதிரி வீட்டு பிரசவத்துக்கு எகென்ஸ்டா அவங்க எல்லாம் ஒரு கார்பரேட். இத வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏதோ இந்த ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாருக்கும் ஒரு பாடம் வரும்னு சொல்லி இவங்க என் குழந்தைய வந்து யூஸ் பண்ணி குழந்தைய ஏதாவது அபியூஸ் பண்ணியிருந்தா இல்ல குழந்தை ஏதாவது ஏதோ குழந்தைக்கு பிரச்சனை வர மாதிரியோ இல்ல குழந்தை இறந்து போற மாதிரியோ ஏதோ அவங்க இன்ஜெக்ஷன் போட்டிருந்தா நமக்கு தான் லாஸ். அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க சக்சஸா அவங்களோட இதுல வின் பண்ணிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிருவாங்க, பாருங்க வீட்டுல குழந்தை பத்தினால தான் குழந்தைக்கு இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருந்திருக்கும். எனக்கு நான் குழந்தை லாஸ் பண்ணிருப்பேன். உங்களுக்கு அறிவே இல்லையா இப்படி போய் விட்டீங்கன்னா அவர் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாரு, ஆமா இல்ல அப்படி ஒரு சான்ஸ் இருந்துச்சு இல்ல, நான் இதெல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணாரு. அப்புறம் நான் அவங்க கிட்ட அங்க சண்டை போட்டனால அதுக்கு மேல அவங்க என்கிட்ட டிராமா பண்ணல. அப்புறம் எங்க வீட்டுக்கு நான் இங்கதான் அங்கதான் ஊர்ல தான் வீட்டுல இருந்தேன். ஸோ மந்த்லி வார வாரம் வந்து வாரல வாரம் ஒரு நாள் விட்டு ஒரு நாளே வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு. அப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நான் சொல்லிட்டேன், எனக்கு இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க, டெய்லி வந்துட்டே இருக்காதீங்க, என்ன விஷயம்னு சொல்லி போன்லயே சொல்லு, நான் என்ன தலைவலிக்குதா அவங்க கேட்கிற ஒரே இதுதான். டெய்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இதுதான் கேட்பாங்க, தலைவலிக்குதா, பிளட் போறது நின்றுச்சா, இது பிளட் போயிட்டு இருக்கா, அது மாதிரிதான் கேட்பாங்க. இதுல வயிறு வேணா ஒரு தடவை வந்து சுத்தம் பண்ணிக்கிறீங்களா. இது கிட்ட எனக்கு இன்னொன்னு பயமுறுத்துறாங்க, உன்னோட கர்ப்பப்பை வந்து லெஃப்ட் சைடுக்கு பதிலாக ரைட் சைடு வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் மேபி வந்திருக்கலாம், எனக்கு நீங்க சொல்ற நாலேஜ் எல்லாம் கிடையாது, வந்திருக்கலாம். ஏன்னா குழந்தை பிறக்கிறப்போ அங்க எங்க பொசிஷன் மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி இருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்துல அது பொசிஷனுக்கு போயிடும், அதனால நான் அதை பத்தி கேர் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இன்னொருத்தவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, நீ கையை ஒருத்தி சிக்னல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுது, என்கிட்ட அதை காமிச்சிட்டா நான் தைரியம் ஆயிடுவேன். அதனால இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஓகேன்ற மாதிரி கை காட்டுறாங்க, செக் பண்ணிட்டு வயிற்று அமைக்கி பார்த்துட்டு. ஸோ அப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் மாசம் மாசம் ஒரு ஒரு 45 நாள் வரைக்கும் என்ன வாட்ச் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஆர்டர் இருந்ததுதான். ஸோ என்னால 45 days வரைக்கும் என்ன இப்படிதான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அது மாதிரி பத்தாததுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த நர்ஸ் ஃபோன் பண்ணி உங்களுக்கு தலைவலிக்குதா, பீரியட் போயிட்டு இருக்கா, தலைவலிக்குதா. நான் உடனே கேட்டேன், எனக்கு தலைவலிச்சுன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன், தயவு செஞ்சு டெய்லி ஃபோன் பண்ணி இதை கேட்காதீங்க, நீங்க கேட்டு கேட்டு எனக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு, நான் ஹெல்த்தியா இருக்கேன், என் குழந்தை ஹெல்த்தியா இருக்கா. இன்னும் சொல்ல போனா என் குழந்தைக்கு வந்து இப்பதான் நான் இப்ப அன்னைக்கு கூட உங்களுக்கு வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன் குரூப்ல, என் குழந்தைக்கு சளி பிடிக்கல இன்னும் அப்படின்னு சொல்லி. அது சொன்ன மறுநாள் தான் குழந்தைக்கு சளி பிடிச்சது. எனக்கு சளி இருந்தது, ஸோ எனக்கு 2 நாள் கழிச்சு அவளுக்கு அந்த சளி. ஆனா அவள்கிட்ட எந்த தொந்தரவும் இல்லை, அந்த சளினால லைட்டா மூக்கு ஒழுகும், மூக்கு தொடச்சு விடுவேன், அவ்வளவுதான். மத்தபடி அவகிட்ட எந்த தொந்தரவும் கிடையாது, ஹெல்த்தியா இருக்கா, நல்லா இருக்கா. கொ- வேற ஏதோ சொல்ல விட்டுட்டேன்னா என்னன்னு தெரியல. வேற ஏதாவது நீங்க கேட்கறதுன்னா கேட்கலாம். ஹலோ ஹலோ. எஸ். கங்கா. சொல்லுங்கக்கா. கங்கா வணக்கம்மா. வணக்கம்க்கா. கங்கா, அதாவது அஹ், நீங்க நாங்க எல்லாருமே வந்து, அதாவது இங்க இருக்க தாய்மார்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த ஒரு பிள்ளை பேற்றை கடந்து நாங்க வந்த ஒரு இதுல இருக்கோம் இன்னைக்கு. இந்த அக்கா அக்கா தருணத்துல ஒரே ஒரு நம்ம விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் குரூப்ல, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த இந்த பிள்ளை பேற்ற மூலமா நான் எனக்கு என்ன முடிவெடுத்திருக்கேன்னா, நான் ஒரு 5-6 குழந்தையாவது பெத்துக்கணும்னு டிசைட் பண்ணிருக்கேன். எதனாலன்னா, ஒண்ணு குழந்தை பெத்துக்கிறதுனால நமக்கு அவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குது. எனக்கு அந்த மூச்சு பிரச்சனை சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப், இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை எனக்கு வரல. இன்னொன்னு என்னோட கால் கட்ட விரல்ல வந்து சொத்த நகை இருந்துச்சு, அது நான் காலேஜ் படிக்கிறதுல இருந்து இருக்கு. அதுக்காக நான் என்னென்னவோ என்ன வீட்டு வைத்தியம் மாதிரி நிறைய மஞ்சள் அதெல்லாம் போட்டு நிறைய ட்ரை பண்ணிருக்கேன், ஒரு தடவை கூட இது கியூர் ஆனது கிடையாது. சரி இது இப்படிதான் போல, சரியாகாதுன்னு நினைச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்புறமும் இது இருந்தது, ஆனா இப்ப செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு அந்த கால்ல இருந்தது காணா போச்சு, எப்படி போச்சுன்னே தெரியல. அதோட எந்த சிம்டம்ஸ் இல்ல, அது சரியாச்சு. சோ அப்பதான் தெரிஞ்சது, ஒருத்தவங்க கூட குரூப்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்மளோட உடம்பையும் ஹீல் பண்ணணும்னு. அதை நான் என்னோட பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதனாலே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் புதுசாகும். எல்லாம் வந்து அழகுக்காக நிறைய செஞ்சுக்கிறாங்க இல்லையா, நம்ம நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டு அதுவே நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கான விஷயம் அப்படின்னு. இன்னொன்னு, எங்க ஊர்ல எல்லாம் வந்து இந்த வீட்டு பிரசவம்ன்றது என்னாலதான் ப்ராப்ளம் ஆயிருக்கு. பட் ஒரு குழந்தையோட நிறுத்திட்டேன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ஆக்சிடென்டலா பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி மறந்து கடந்து போயிடுவாங்க. இதே நான் ஒரு 4-5 குழந்தை வீட்டிலேயே பெத்திட்டேன்னா இது ஒரு லெசன் ஆயிடும் எல்லாருக்குமே. இதை மீறி நடந்துக்கிறது எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு குழந்தை பிறந்தப்பவே ஒரு 2 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க ஆபரேஷன் அப்போ இறந்து போயிட்டாங்க, தாய் இறந்து போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்போ கம்பேர் பண்ணி பார்த்துட்டாங்க, அந்த வீட்டில் கூட நல்லா பெத்திட்டா ஹாஸ்பிட்டல் இறந்துருச்சு அப்படின்னு. ஸோ நான் இன்னும் 4 குழந்தை வீட்டில் பெத்துக்கும் போது கண்டிப்பா இது ஒரு லெசன் ஆகும் என் ஏரியாவுக்கு அப்படின்றக்கா நான் ஒரு 4-5 குழந்தையாவது பெத்து விசிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாக்கா, நீங்க பேசுங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். 4-5 என்ன, தேங்க்யூக்கா. நீங்க வந்து எவ்வளவு குழந்தைனாலும் பெத்துக்கலாம், அதுக்கு வாழ்த்துக்கள்.
அதாவது என்னன்னா கங்கா, நீங்க பேசும்போது அப்படியே எல்லாமே அப்படி உள்ளுக்குள்ள இறங்கி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் மனசு ஒலிச்சுட்டே இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மனமது செம்மையானால், அந்த ஒரு வார்த்தை தான். அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமான பிள்ளை பேர் அனுபவம். அதாவது ஒரு கசப்பு நமக்கு கிடைச்சி, இறைவன் நம்ம இந்த கசப்புல ஆழ்ந்து போக விடல. ஏன்னா நம்ம மனசோட அந்த தாக்கம், அந்த தேடல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த தாகம் சொல்லுவாங்கல்ல, அந்த தாகம் வந்து எங்கேயாவது கிடைச்சிராதா அப்படிங்கும்போது, அப்ப அந்த ஒரு நீரூற்றை பார்த்தா நம்ம கப்புன்னு பிடிச்சிப்போம். அந்த மாதிரி வந்து, ஏன்னா ம். அந்த முதல்ல உள்ள அந்த கசப்பான அனுபவம் எல்லாருமே அனுபவிக்கிறோம். நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சனோ, அது இன்னைக்கு நீங்க அது ஒரு ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம், இதை பிடிச்சதுக்கு அப்புறம் தான், அதனாலதான் நமக்கு வந்து நமக்கு சொல்ல தோணுது. அந்த அனுபவத்தை வந்து நம்ம பகிரணும். ஒரு ஒரு வாட்டி பகிரும் போதும், ஒரு ஒரு வாட்டியும் அன்னைக்கே நமக்கு அந்த பிள்ளை பேர் நடந்த அந்த சுகம் வந்து நமக்கு கிடைக்குது. நீங்க சொன்னது உண்மைதான். ம். ஒரு ஒரு தாயும் வந்து புதுசா பொறக்குறா. அந்த மறுபிறவிங்கிறது வந்து அவளோட பொறந்ததுல இருந்து அப்ப வரைக்கும் உள்ள தொந்தரவுகளை சீராக்கி அவளையும் புதுசா அன்னைக்கு பொறக்க வைக்குது. இவங்க சொல்ற மாதிரிலாம் அது செத்து பிழைக்கிறது இல்ல. அது வந்து அனுபவிச்சு அந்த உணர்ந்தவங்களே சொல்றது. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையில அவ்வளவு உயிரோட்டமா இருந்தது. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உங்களுக்கு. மேலும் மேலும் நீங்க நன்றி. தொடர்ந்து இந்த அனுபவங்களை குழுக்கள்ல வந்து சொல்லிட்டே இருக்கணும். அது நிறைய சகோதரிகளுக்கு கிடைக்கணும். இது இயல்புதான், இது யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம். இது எதையுமே ஸ்ட்ரெஸ் ஏன்னா நீங்க உங்க உணர்வு ரீதியில போகும்போது உங்களை அது கைட் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்க, அது ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அதாவது நான் எந்த மாதிரி இடத்துல போய் இருக்கணும், எந்த இடம் எனக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுக்கும் அப்படின்னு அந்த இடத்த தேடி போய் நீங்க இருந்தது. பழையபடி அம்மா வீட்டுக்கு இருந்தது. அவ்வளவு அழகான ஒரு நாங்களும் அதுல டிராவல் பண்ணோம் நீங்க சொல்லும்போது. சிறப்புமா. இப்போ வந்து யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கட்டும், நீங்க உங்க அனுபவத்துல இருந்து அதுக்கு சொல்லுங்க. சரிங்கக்கா. கங்கா சகோதரி வந்து அவங்க ரொம்ப அற்புதமா அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க சகோதரி. ஹலோ மேம், கேக்குதா? சொல்லுங்கக்கா. மேம், பர்த் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குனீங்கன்னு மட்டும் கொஞ்சம். என்னோட பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு நான் ஒரு போராட்டமும் பண்ணல. குழந்தை பிறந்து ஒரு 20வது நாளுக்குள்ள இருக்கும். ஒரு 18லேருந்து 20வது நாள் டைம்ல நான் ஒரு ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனேன், அவ்வளவுதான். எனக்கு வந்து பிரியா பிரபு புதுக்கோட்டையில அவங்க நல்லா கைட் பண்ணியிருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புங்க, அப்படி லெட்டர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு லெட்டர் ஒன்று, எல்லா டீட்டெயில்ஸ், என் குழந்தை எப்படி வீட்டில் பிறந்திருக்கு, அதுலேயே படிவம் ஒன்றுன்னு இருக்கு. நம்ம கவர்மெண்டோட அந்த படிவத்திலே படிவம் ஒன்று வந்து வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு. அதுலேயே ஆப்ஷன் இருக்கு, வீட்டில் குழந்தை பிறந்ததா, போற நடுவில் எங்காவது டிராவல் பண்ணும்போது வழியில எங்காவது பிறந்ததா, வெளியில எங்காவது பிறந்தா எந்த இடம்னு மென்ஷன் பண்ணணும், அந்த முன்னாடி இருக்க ஸ்டாப்போ இல்ல பக்கத்துல நியரஸ்ட் என்ன ஸ்டாப்பிங் இருக்கோ அந்த ஸ்டாப்போட ஊர் தான் மென்ஷன் பண்ணணும். எல்லா டீட்டெயிலும் அந்த படிவத்துல இருக்கு. ஸோ வீட்டுல பிறந்ததுன்னு ஒரு படிவத்துல ஆப்ஷன் இருக்குனாலே அப்போ வீட்டுல பிறந்தாலும் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது தானே அர்த்தம். ஸோ நான் அதெல்லாம் அந்த படிவத்தெல்லாம் அட்டாச் பண்ணி நான் விஏஓக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பினேன். பட் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் எதுவும் வரல. நான் போய் நினச்சேன், என்னடா அக்னாலஜ்மெண்ட் வரல, ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு, சரி பண்ணா பார்க்கலாம்னு சொல்லி நான் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தேன், ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ பார்த்துக்கலாம், அடுத்து இன்னும் ஒரு 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 1 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்பேன், ஆக்ஷன் எடுக்கலன்னா அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குழந்தை 20வது நாள் கிட்ட அனுப்புனேன். ஒரு 20 டேஸ்லேயே எனக்கு பர்த் சர்டிஃபிகேட். அந்த விஏஓவே இடையில ஒரு தடவை ஃபோன் பண்ணாரு, ஏமா உங்களுக்கு நிஜமாவே வீட்டில் குழந்தை பிறந்து தான் கேட்டது. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளில் ஃபோன் பண்ணி, அம்மா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டேன், நெட்லேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, எனக்கு நீங்கள் ஒரு காப்பி தரணும்ல அப்படின்னு. வந்து வாங்கிக்கோங்கம்மா ஆஃபீஸில் அப்படின்னாரு. அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே நேம் இனிஷியல் மட்டும் போடாமல் இருந்தது. எனக்கு இனிஷியல் போட்டு கொடுங்க அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னாரு. இல்லைங்க, அது ஸ்கூல்லலாம் கேட்குறாங்களா, நான் அப்போ வந்து இதெல்லாம் ரீகரெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எனக்கு நீங்கள் இனிஷியல் போட்டு கொடுங்கன்னு. சரிங்க மேடம், நீங்கள் எழுதி கொடுங்க என்ன இனிஷியல். நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அடுத்து ஒரு மறுநாள் நைட்டே மறுநாள் ஈவினிங் ஃபோன் பண்ணி, அம்மா நான் அப்டேட் பண்ணிட்டேம்மா, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் 26 எனக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. குழந்தை பிறந்து ஒரு 46வது நாள். ஆனால் நான் குழந்தை பிறந்து 20 நாள் கழிச்சு தான், 20 நாளில் தான் நான் ஸ்பீட் போஸ்ட் அனுப்புனேன். மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ்லேயே அவங்க ப்ராசஸ் பண்ணி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எந்த கஷ்டமும் இல்லை. தேங்க்யூ மேம். நன்றி. ஆம். மேம், இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு வந்து அந்த ஸ்விட்சர் போட்டதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு வலிச்சதுன்னு சொன்னீங்கல்ல? ஸோ இன்ன அது வரைக்கும் எல்லாமே வலிச்சிட்டு உங்களுக்கு இருக்கு. ம். ஓ! அந்த ஸோ ஸ்டிச்சஸ் இன்னும் நான் இன்னும் கட் பண்ணி விடல. டாக்டர் வந்து நான் இப்போதான் ஒரு 10 நாளைக்கு 15 20 நாளைக்கு முன்னாடி போனோம் திரும்ப. எனக்கு அந்த ஸ்டிச்சஸை கட் பண்ணி விடுங்கன்னு. அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்க ஒரு ஜென்ஸ் டாக்டர் நேம் குத்தூஸ்னு நேம் சொல்லி அவரை வர சொல்லி நான் இங்க வச்சு ஆப்ரேஷன் பண்றேன், நீங்க அவரை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, நான் இங்க என்னோட இதுலயே வச்சு அவங்கள வர சொல்லி பண்றேன் அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், ஜென்ஸ் டாக்டர் ஏன் எனக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, இங்க அது அது வந்து ஹாஸ்பிட்டல்லே அது ரூலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தையல் போட்டு அனுப்பிடுவாங்களாம். தையல் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த டாக்டரை வர சொல்லி தான் அந்த தையல் போட்டு விடுவாங்களாம். ஸோ ஒரு தையல் கூட போட
தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட தான் நம்ம போய் குழந்தைங்கள பெத்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து குழந்தைய பிரசவிக்கிறது அந்த எக்கு தப்பா கிழிச்சு விட்டு சாக்கு பைய தச்சு விடுற மாதிரி தச்சு விட மட்டும் தான் தெரியும் போல இருக்கு. அந்த தையலை நீட் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு டாக்டர் வந்து தான் நீட் பண்ணுவாங்களாம். இப்போ எனக்கு அதை சொல்லியிருக்காங்க. நான் ஹஸ்பண்ட்ட நான் அந்த ஜென்ஸ் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், அந்த டாக்டர் தான் அதை சரி பண்ணணும், திரும்ப போய் நீங்க பேசிட்டு வாங்கன்னு என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். முந்தா நாள் கூட போயிட்டு வந்தாங்க. 2 நாள் டாக்டர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு போய் நான் பார்க்கணும். இன்னும் அந்த ஸ்டிச்சஸோட பெயின் எனக்கு இருக்கு. இல்ல அவ்வளோ இதுலயும் நீங்க ரொம்ப எனக்கு அப்படியே எனக்கு கொஷின் கூட கேட்க வர மாட்டேங்குது. நீங்க சொன்னோனே அந்த காட்சியிலே அப்படியே அந்த பாஸ்ட்டுக்கே நாங்களும் கூட டிராவல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே வேர்ட் ஸ்டக் ஆயிடுச்சு. என்னமோ கேட்க வந்தேன், ஆனா எனக்கு கேட்கவே தடுமாற்றமா இருக்கு. அவ்வளோ ஒரு இதா போயிடுச்சு. எனக்கு இன்னொரு வந்து விஷயம், நீங்க அ வந்து இப் இப்படி ஒரு குழந்தை பெத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு கர்வம் வரும். இந்த உலகத்துல எதையும் நம்ம நினைச்சா சாதிக்கலாம்னு. எனக்கே அப்பதான் நான் ஒரு பெண்ணுன்ற கர்வம் வந்தது. இப்படி ஒரு குழந்தைய இந்த வழியை நீங்க இப்படி அமைதியா தாங்கி இந்த குழந்தைய பெத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய கர்வம், வைராக்கியம் சொல்லுவாங்க இல்லையா. என் ஃப்ரெண்டு என்ன கேக்குறா, உனக்கு இவ்வளவு வைராக்கியம் இருந்துச்சு அப்படின்னு கேக்குறா. எனக்கு ஆமா, என்னோட சக்தி என்னன்னு நான் அப்பதான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு பயங்கர சக்தி இருந்திருக்குன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். நீங்க அந்த மாதிரி குழந்தை பெத்து பாருங்க, நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. உணர்வு ரீதியாவும் சொல்றேன். ஏதோ ஒரு நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. இப்ப இருக்கிற ஆளா நீங்க இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு குழந்தை நீங்க பெத்துக்கிட்டீங்கன்னா உடல் ரீதியாவும் உணர்வு அதான் ரீதியாவும் நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. அதான் இப்போ ஆக்சுவலி போன ஜென்ரேஷன்ல நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் அவங்க சர்வசாதாரணமா டஜன் கணக்குல வருஷம் ஒண்ணு பெத்தாங்களே, அதுவும் வீட்லயே தானே பெத்தாங்க, எப்படி பெத்தாங்க அப்படின்லாம் அடிக்கடி அந்த தாட் வந்துட்டே இருக்கும். நம்மளால ஏன் முடியல அப்படின்னு யோசிக்கும் போது அந்த உணவு பழக்கம், நம்மளோட ஆரோக்கியம், லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடுச்சு. அதனாலதான் ம் அது ஒரு காரணமா இருக்குமோன்னு மனசுல தோணுச்சு. பட் இப்ப என்ன ம் தோணுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் இவங்க பயமுறுத்துறதுலே குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசையே விட்டுரும் போல இருக்கு. அந்த ஆமா. மாதிரி நான் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கும் நம்ம நினைச்சு நம்ம இயற்கையா பெத்துக்க முடியும்னா, கடவுள் இன்னமும் அந்த ஒரு வரத்த எல்லா பெண்களுக்கும் குடுத்திருக்காரு அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை வருது. ரொம்ப நன்றிம்மா. ஆமா, ரொம்ப நான் கூட தைரியமா முன்னாடிலாம் உங்க கடவுளை திட்டிருக்கேன். தைரியம் ரொம்ப கடவுளை ஏன் பெண்களுக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி. எப்போ நான் இதை அனுபவிச்சனோ அப்ப கடவுளை தேங்க் பண்ணேன். கடவுள் பெண்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கல, பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. நம்ம தான் அறியாமையில அதை கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கோம். நான் இந்த செக்அப், இந்த ஸ்டிச்சஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போனப்ப அங்க பிரசவத்துக்காக நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னோட முதல் பிரசவத்தை நினைச்சு அவங்கள பார்த்து என் மனசே பயந்துருச்சு. அப்படியே ஐயோ, எவ்வளவு ஒரு பொக்கிஷமான விஷயத்த நம்ம இங்க எல்லாம் இவங்களுக்குலாம் யாரு இந்த நாலேஜ் கொடுப்பாங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு புக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. சரிம்மா சரிம்மா சரி சரி இல்ல இன்னொரு மித்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய குழந்தை பெத்துக்கிட்டா உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். ஸோ நிறைய ம் குழந்தை பெத்துக்கிட்டா நம்ம அந்த அளவுக்கு அழகு போயிடும். நமக்கு உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும்னு அது வந்து ஒரு ஒரு மித்தா வந்து இப்போ இருக்கு மக்கள் ம் மனசுல. ஸோ எனக்கு இப்போ இது கேட்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்போ குழந்தை பெத்துக்கிறதுனால நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகல. நிறைய விஷயம் உடம்புல இயற்கையா சரியாகுதுங்கிறது வந்து வீட்டுல பிரசவிக்கிறத தாண்டி குழந்தைக்கு நன்மைங்கிறத தாண்டி அதுல தாய்க்கு வந்து அதாவது உடம்புல சேதாரம் ஆகாம இயற்கையா பெத்துக்கிறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம். அதோட கூட பழைய பிரச்சனைகள் சரியாகுதுங்கிறது வந்து கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் இயற்கையா ஒரு அபூர்வமா அதிசயமா நினைக்க தோணுது அப்படி. ம் கடவுள் நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்து அதை ரகசியமா வச்சிருக்காரு. நம்ம இந்த உண்மையை சொல்ல போனா இந்த அறிவு வந்து எல்லாருக்கும் வராது. இப்ப நான் இதை எல்லாத்தையும் சொன்னா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இதை ஏத்துக்கிற ஞானத்தை கடவுள் அவங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் அவங்களால ஏத்துக்க முடியும். என்னோட ரிலேஷன், எனக்கு நான் கன்சீவா இருக்கும்போது என்னோட நாத்தனா பொண்ணு கன்சீவா இருந்தாங்க. அந்த பொண்ணுட்ட நான் அவ்வளவு சொல்றேன், நீ வீட்டுல பெத்துக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் பிரசவ வலி வந்ததுக்கு அப்புறமாவது ஹாஸ்பிட்டல் போகணும். அது சும்மா அந்த டேட் வந்தோடனே இப்ப ஹாஸ்பிட்டல் போனுச்சு. டாக்டர் வந்து அந்த டாக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போன எல்லாருக்கும் ஆபரேஷன் தான் பண்ணிருக்கு. அது உடனே போனுச்சா பொண்ணு குழந்தை வந்து தலைகீழா இருக்கு, இன்னும் பொசிஷனுக்கு வரல. அந்த பொண்ணுக்கு டேட் 1 வீக் இருக்கும்போது அது எப்படி பொசிஷனுக்கு வரும்? நீ ஒரு நாளைக்கு முன்னாடி போனாலும் பொசிஷனுக்கு வராது, ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் பொசிஷனுக்கு வரும். அவங்க சொல்லி உடனே அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தைய வெளில எடுத்துட்டாங்க. அந்த குழந்தை இப்ப நைட் எல்லாம் கத்திட்டே இருக்கான். இப்ப கூட ஈவினிங் பாத்துட்டு வரோம், நைட் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கான் நை நைன்னு. அவங்க சொன்னாங்க, அந்த நாத்தனார் சொன்னாங்க, ஐயோ குழந்தை தூங்கவே விட மாட்டேங்கிறான், நை நைன்னு கத்திட்டே இருக்கான், ஏன் கத்துறானே தெரிய மாட்டேது அப்படின்னு. என் குழந்தை எல்லாம் இங்க ஆச்சரியமா பாக்குறாங்க, ஐயோ இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே இல்ல, சளி கூட பிடிக்கல. இப்ப எல்லாம் வந்து என்கிட்ட டிப்ஸ் கேக்குறாங்க, குழந்தை எப்படி பாத்துக்கிறது அப்படின்னு. நல்ல இன்னொன்னு விஷயம். வீக்காலாம் அது நம்ம வந்து ஆக ஒரு மாட்டோம், நல்ல நம்ம பயங்கர வாய்ப்பு. எனர்ஜியா இருப்போம். வணக்கம் மேடம். விழிப்புணர்வுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. வணக்கம் மேடம். கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். கேக்குது, சொல்லுங்க சார். உங்களுக்கு நடந்த மாதிரி தான் என் ஒய்ஃபுக்கு நடந்துச்சு. நானும் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் குழந்தை பெற்றுக்கிட்டோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் வீட்லயே வச்சிருந்துட்டு மறுபடியும் ஜிஹெச்சுக்கு போவோம்னு சொல்லி கார்ல பிறந்துச்சுன்னு அட்மிஷன் பண்ணோம். அவங்களுக்கும் ஸ்டிச்சஸ் இப்போ நிறைய போட்டிருக்காங்க. தப்பா தான் போட்டாங்க. உங்களுக்கு சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு மேல அவஸ்தைப்பட்டாங்க.
ம். இப்ப 2வது குழந்தைக்கு கன்சீவா இருக்காங்க. வீட்ல பெத்துக்கிற பிளான்ல தான் இருக்கோம். ம். இது பிறக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த ஸ்டிச்சஸ் போட்டதுனால ஏதாவது ட்ரபிள் இருக்குங்களான்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு. ம். ம். இல்ல அந்த மாரி ஆகாது. எனக்குமே அந்த தப்பான தையல் இருக்கு இல்லையா? அந்த தையல் ஆ. நெனச்சு நானும் பயந்தேன். ஒருவேளை இந்த தையல் ஏன்னா என் குழந்தை வந்து 2 தடவ வெளில வந்துட்டு உள்ள போறனால, எனக்கு ஒரு பயம் ம். வந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்டிச்சஸ் தடுக்குதோ குழந்தைய அப்படின்னு. ஆனா 3 ம். டைம் குழந்தை அவ்ளோ ஃபோர்ஸா சில பேர் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லும்போது குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊறி வெளில வந்துச்சும்பாங்க. தலை வெளில வந்துச்சு, ம். அப்புறம் கை தெரிஞ்சுச்சு, அப்புறம் இடுப்பு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரே செகண்ட் அப்படியே குழந்தை வெளில வந்து விழுந்தது. அந்த தையல் அப்போ எனக்கு வலி இருந்தது. அந்த குழந்தை வெளில வரும்போது தையல் இழுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சோ அந்த தையல்னால எந்த பிரச்சனையும் ஆகல. அந்த தையல் பிரிய கூட இல்ல. அது குழந்தை வெளியில வந்து விழுந்துருச்சு. அதனால எந்த தடையும் கிடையாது. அந்த தையல்னால எந்த தடையும் கிடையாது. ஓகே, ஓகே. ஏன்னா இவங்களுக்கு 5 அப்படியே செகண்ட்ல அந்த குழந்தை இடத்துல உங்களுக்கு பொறந்துருச்சு. தையல் பிரிஞ்சாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடும். நான் கூட எனக்கு ஆரம்பத்துல இந்த சந்தேகம் தான் இருந்துச்சு. ஒருவேளை ரப்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸ்டிச்சஸ்க்கு ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும்னு. அப்புறம் இந்த குழுவுல தான் இந்த மீட்டிங்ல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ரப்சர் ஆகி அது ஹீலிங் ஆயிடுச்சு. 45 டேஸ் வரைக்கும் பார்த்தோம். ஆனா ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். எனக்கு எனக்கு உண்மையில இதை நான் வந்து இந்த இதே மிகைப்படுத்தி சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்லல. உண்மையிலேயே எனக்கு எந்த வழியும் இல்ல. குழந்தை பிறந்த நிமிஷத்துல இருந்து அந்த இடத்துல எரிச்சல் கூட எனக்கு இல்ல. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து யூரின் போறப்போ மோஷன் போறப்பெல்லாம் அந்த இடத்துல தண்ணி பட்டுச்சுன்னா உயிர் போற மாதிரி இருக்கும். அப்படி வலிக்கும். அதான் சொன்னேனே 6 மந்த் 11th மந்த் வரைக்கும் எனக்கு காயம் ஆறலைன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவ்வளவு அனுபவிச்சேன். ஆனா இதுல வந்து குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே பிறந்ததுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் என் உடம்புல இல்ல. நான் அவ்வளவு ஆக்டிவ். எனக்கு ஏதாவது பண்ணணும் பெருசா அப்படின்ற ஃபீல் தான் இருந்துச்சே தவிர சும்மா ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற உணர்வு வரவே இல்லை. இல்ல அவங்களும் பெரிய ஜிஹெச்சுக்கு திருச்சிக்கு அனுப்பணும்னு எதிர்பார்த்தாங்க. ஒய்ஃப் இறங்கி நார்மலா கார்ல நடந்து வரவும் ம். குழந்தையவே பக்கெட்ல வச்சுதான் எடுத்துட்டு போனோம். ம். ம். அது டாக்டர்கிட்ட அவங்க ஹெட் டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு இல்ல இல்ல அவங்க நார்மலா நடந்து வராங்க, ஸ்ட்ரெச்சர்லாம் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லவும் சரி விடுங்க இருக்கட்டும் 2 days இங்கேன்னு சொல்லி அங்கேயே தங்க வச்சாங்க. இப்ப ம். அங்கேயும் போக கூடாதுன்னு தான் நினைச்சோம். நீங்க சொன்ன புக்கு இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் அந்த புக்கு தானே சொல்றீங்க? ஆமாங்க, ஆமாங்க. அதுதான் நாங்களும் படிச்சோம். அதை வச்சுதான் பார்த்தோம். ம். ஓகே மேடம். இது ஒண்ணுதான் டவுட் இருந்துச்சு. ஏன்னா அந்த வலி அதிகமாகி மயக்கம் எதுவும் வந்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல. இன்னும் சொல்ல போனா இப்போ நான் அந்த வழியை யோசிச்சு பாக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்த வழி வேற, இந்த வழி வேற. இதுவும் வழிதான், அதுவும் வழிதான். இது வந்து இப்ப நினைச்சா திரும்ப ஒரு தடவை குழந்தை பெத்துக்கலாம்னு தோன்ற வழி. அது நினைச்சா ஐயோ இனிமே லைஃப்ல குழந்தையே வேணாம்னு தோன்ற வழி. 2 வழியுமே வேற வேற. அவங்க கொடுத்த அந்த மன அழுத்தம் இருக்கு தெரியுமா? நீ கத்தாத அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. நம்ம மேல ஒரு ப்ரெஷரை வைப்பாங்க. அதுல வந்து அந்த பெயின் ரொம்ப நரகமா இருக்கும். இது வந்து அஹ், அது பெயின் மாதிரி இப்ப எனக்கு தெரியல. அந்த நேரம் ம். தாங்கிக்க முடியாத பெயின் தான். ஆனா அந்த பெயின் டோட்டலா வேற. ஹாஸ்பிட்டல்ல இருந்த பெயின் வேற. அந்த மனநிலை வேற. நீங்க தயவு செஞ்சு குழந்தை வீட்டுல பெத்துக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா அது உங்க குழந்தை மேல நீங்க எடுக்கிற ரிஸ்க். உங்க குழந்தைய வந்து அவங்க ஒரு பாடமா வச்சு நமக்கு எல்லாருக்கும் பாடம் கொடுக்கறதா நினைச்சு உங்க குழந்தைய யூஸ் பண்ணிக்குவாங்க. தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போய் பெத்துக்கிறதா ஹாஸ்பிட்டலே போய் பெத்துக்கோங்க. வீட்டுல பெத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிடாதீங்க. இல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் போனதுக்கு தான் அவங்க எந்த கேள்வியுமே இல்லாம ஆபரேஷன் தியேட்டர்ல படுக்க வச்சாங்க. ஒய்ஃபும் முடியாம எழுந்துச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டோம். கால்குலேஷன் கணக்குல வந்துடணும். இந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுன்னு ஒரு கணக்கு வந்துடணும். இன்னொன்னு சொல்ல போறேன். எனக்கு வந்து இந்த குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததா எனக்கு எழுதி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு அலோ பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்ட் கிட்ட அதுக்கு சைன் வாங்கினாங்க. நான் சொல்லிட்டேன் போயிட்டு நீ சைன் பண்ணி கொடுக்காத, நான் அதையே பெரிய இஷ்யூ ஆக்குவேன். என் குழந்தை வீட்டுல பிறந்தது. என் குழந்தைக்கான ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அது ஃபேக்கா இருக்கிறதுக்கு நான் விரும்பல. அது உண்மையா வளரணும்னு நினைக்கிறேன். குழந்தைய உண்மையா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த முதல் இன்ஃபர்மேஷனே தப்பா கொடுக்காத அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹாஸ்பிட்டல்ல வச்சு சண்டை போட்டேன். அதனால அவங்க அதுக்கப்புறம் அதை ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததா இன்சிஸ்ட் பண்ணல. அவங்களுக்கு வந்து கணக்குல காட்டணும். வீட்டுல இத்தனை குழந்தை பிறந்துச்சுன்னு கணக்கு வந்துடக்கூடாதுன்றது அவங்களுடைய மோட்டோ. சோ அந்த மாதிரி போவேனா. நீங்க ஓகே, ஓகே. சொல்றது கரெக்ட் தான்க்கா. நம்ம குழந்தை பிறந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனாவே ப்ராப்ளம் தான் பண்றாங்க. ஏன்னா ம். எனக்கு வந்து இப்ப வீட்டுல டெலிவரி ஆனோடனே நாங்க பர்த் சர்டிபிகேட் எழுதி போட்டோடனே உடனே எங்களை வந்துட்டு எத்தனை 20 டேஸ்லயே வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டல் வாமா அப்படின்னு ம். சொல்லி நாங்க வரமாட்டோம் அப்படின்னோம். நீங்க வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் வந்துட்டு போயிருங்க, சும்மா வந்து பாத்துட்டு போயிருங்க ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு ம். சொன்னாங்க. சரின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்ட்டு நானும் போயிட்டேன் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போனோடனே ம். ஒரே ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்க, பேபியை தூக்கிட்டு போல நாங்க. அவங்க வந்துட்டு ம். நீங்க பேபியை கூட்டிட்டு வந்து காட்டினாலே காட்டுங்கன்னாங்க. நாங்க பேபியெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேணா நீங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்கோங்க அப்படின்ட்டோம். ம். அவங்க சரி நீங்க வந்து ஒரே ஒரு செக் பண்ணிக்கிறோம், நார்மலா இருக்கா எல்லாமே உங்களுக்கு வெஜ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
நான் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. அப்புறமேட்டு அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு கேட்கவும் சரி அப்படின்ட்டு போலான்னு போனப்ப அங்க அந்த ஹெட் நர்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு எல்லாமே நார்மலா இருக்கு, குழந்தை பெற்றதுக்கான அறிகுறியே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார பேசிக்கிட்டாங்க. எனக்கு அது காதுல விழுந்துச்சு. அந்த சைடு பின்னாடி போய் நின்னு பேசினாங்க. பேசிட்டு அப்புறமேட்டு டாக்டர் வந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க செக் பண்ணிட்டேன் டாக்டர், ஒன்னும் நார்மலா தான் இருக்கு அப்படின்னாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு என்ன சொல்லுதுனாக்க வந்து திருப்பி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உள்ளார சீல் வச்சிருக்கு, சீல் வச்சிருக்கு, நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும், டேப்லெட்ஸ் எடுக்கணும், அட்மிட் ஆகணும் அப்படி இப்படின்னுச்சு. இப்பதான் அந்த அம்மா எல்லாம் நார்மலா இருக்குது, குழந்தை பிறந்ததுக்கான அறிகுறியே இல்ல அப்படின்ட்டு போனாங்க. நீங்க என்ன சீல் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னோடனே அவங்க இல்ல நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்னு சொல்லி எடுத்து காட்டுது. அது பார்த்தாவே தெரியுது பிளட் தான், நம்மளோட பிளட் தான் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் நான் எப்படி பிளட் தான், இது நார்மலா பயமுறுத்துனாங்கன்னா இருக்க பிளட் தான் டைம்ல. என் ஹஸ்பண்ட் எப்படி அப்படின்னா பயமுறுத்துனாங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃபுக்கு வந்து இப்ப நீங்க ஸ்டிச்சஸ் போடலன்னா யூரினும் மோஷனும் ஒன்னாதான் வரும், அதுக்கப்புறம் உங்களால தாம்பத்திய வாழ்க்கையில இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லி அவரை பயமுறுத்துனாங்க. எவ்வளவு சீப்பா அவங்க இறங்குவாங்கன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். தாம்பத்திய வாழ்க்கை உங்களுக்கு அதான் அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதனால நான் என்ன பண்ணேன்னா, இது குரூப் சகோதரர்கள்லாம் இருப்பாங்க, பட் நான் இதை வந்து நல்ல எண்ணங்களோட சொல்றேன். ஸோ அதனால மன்னிச்சிடுங்க. நான் என் ஹஸ்பண்டுக்கு இதை புரிய வைக்கணுன்றதுக்காக 40th டேயே நாங்க தாம்பத்தியத்துல இருந்தோம். அது அவருக்கு புரியணும்ன்றக்காக. அப்ப அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு நான் எடுத்த முடிவுகள் சரி அப்படின்றத. ஏன்னா டாக்டர்ஸ் எவ்வளவு சீப்பா இறங்கி இப்படி எல்லாம் உங்களை பயமுறுத்துறாங்கன்றதுக்காக இது சொல்றேன். அதான் அப்படிதான் பண்றாங்க. நம்மள வந்து ஒரு பயமுறுத்தி நம்ம வந்து அந்த நெக்ஸ்ட் டைம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல அவங்க வந்து அந்த மாதிரி செய்யறாங்க. ஆனா எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. நான் நார்மலா தான் நடந்தேன், எல்லாமே செஞ்சேன். அங்க ஹாஸ்பிட்டலுக்கு பைக்ல தான் நடக்கல, போனோம். நான் ஓடுனேன். என்னோட ஸ்பீடுக்கு வந்து எல்லாம் ஓடிதான் வந்தாங்க. அந்த மாதிரி நடந்தேன் நான் குழந்தை பிறந்த அதான் அடுத்த அந்த நிமிஷத்துக்கு. மாதிரிதான் இருந்துச்சு, நார்மலா தான் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி பயமுறுத்ததுனால யாரும் பயப்படாதீங்க, அது சொல்றதுக்காக தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட உடம்பு ஹீல் ஆகுறது. எனக்கும் வெரிகோஸ் வெயின் இருந்துச்சு கால்ல. ஓ அந்த சகோதரி, நீங்க தான் வெரிகோஸ் அது வெயின் சொல்லிருந்தீங்களா குரூப்ல? ஆமா, நான் பேபி பிறந்து நெக்ஸ்ட் மினிட் நான் என் காலை பாக்குறேன், அதை காணோம். அது எப்படி மறைஞ்சிச்சுன்னே வந்து தெரியல. என்னமோ ஜீபம்பா மாயம் போட்டு மறைஞ்ச ஒருவேளை மாதிரிதான் நம்ம இருந்துச்சு. அனுபவிக்கிற அந்த வழிதான் நம்ம உடம்புல நடக்கிற ஹீலிங் போல இருக்கு. ஆனா அந்த வழிதான் ஆமா, இந்த வழி உடம்பு கியூர் பண்ணது போல இருக்கு. அதான் என்னமோ ஜீபம்பா போட்டு மேஜிக் பண்ண மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தது. குழந்தை பிறந்து அடுத்த நிமிஷம் பாக்குறேன் காணோம். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதான் சொல்லலான்ட்டுதான். கடவுள் நமக்கு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அது சில பெண்களுக்கு தான் தெரியுது, மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியல. நான் உண்மை சொல்ல போனா இன்னைக்கு எங்க பாட்டிக்கு நேத்து இறந்துட்டாங்க. அதை சொன்னா அக்கா வந்து வேணாமா நீ அடுத்த வாரம் பேசுன்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி நான் ஈவினிங் அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா இன்னைக்கு நான் பேசி ஆகணும். அட்லீஸ்ட் நான் அடைஞ்ச சந்தோஷத்தை என்னால ஒருத்தவங்களாவது அடையணும் அப்படின்றது இதுதான். இது அவ்வளவு முக்கியமான விஷயம். இது எல்லாருக்கும் தெரியணும், இந்த அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் பேசினேன். எவ்வளவு இன்னைக்கு அரைக்க பிறகு ஓடி வந்து குளிச்சுட்டு வந்து ஒரு 1/2 hour முன்னாடி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஐயோ மீட்டிங்கை மிஸ் பண்ணிடுவோம் பறந்து வந்தேன் நான். இன்னொன்னு வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்த பெயினுக்கும் இப்ப செகண்ட் பேபிக்கு இருந்த பெயினுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அது அவங்க ஆர்டிஃபிஷியலா அந்த பெயின் இன்டியூஸ் பண்றதுனால அது ரொம்ப தாங்க முடியாத மாதிரி ரொம்ப சிவியரா இருக்கு. அது இது இருக்கலாம். இயற்கையாவே வர்றதுனால நமக்கு அதுக்கு அதாவது கடவுள் எந்த அளவுக்கு நமக்கு அது முடியும்னு நினைச்சு அது இயற்கையா கொடுக்குறாரு இல்லைங்களா? அதுதானே நீங்க மீன் பண்ண கண்டிப்பா வரீங்க? கண்டிப்பா. அதேதான். எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பெயின் வர வச்சாங்க. பனிக்கூட உடஞ்சிருந்தது தான் ஹாஸ்பிட்டல் போனேன். இன்ஜெக்ஷன் போட்டாங்க. நம்மள கேட்க கூட மாட்டாங்க, நமக்கு அதை பத்தின அவேர்னஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறோமா, உனக்கு வலி வருமா அப்படிலாம் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏதோ நீ படுக்க வச்சுட்டு ஆடு மாடு மேய்க்கிறவங்களை படுக்க வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி வந்துவாங்க, ஊசி போடுவாங்க, கை விட்டு பார்ப்பாங்க, இன்னும் வரல. அப்படியே ரொம்ப லத்தாஜிக்கா நடந்துக்குவாங்க. ஒரு கேர்ஃபுல்லா ஒரு நின்னு பார்க்க கூட மாட்டாங்க. அம்மா அந்த பொண்ணுக்கு ஏதாவது வலி வந்தா கூப்பிடுமா அப்படின்ட்டு போய் அவங்க போய் ரூம்ல உட்காந்துக்குவாங்க. நம்ம அதுக்கிடையில இதுங்க நம்மள கேர் பண்றேன்ற பேர்ல அதுங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கோங்க. மேம், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு தூரம் சொன்னது இல்லை. ஓகே மேம். எனக்கு என்ன அப்படின்னா, இப்ப குழந்தை பிறக்க நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படி எடுத்துக்கலாமான்னு நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல. ஏன்னா அவங்களோட அந்த கண்டிப்பா. கால் அதனாலதான் நான் இன்னும் 4-5 குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறேன். நானே பேசுவேன் இந்த கரெக்ட் குரூப்ல. கரெக்ட் என்னோட 5வது கரெக்ட். குழந்தை பெற்றுக்கிட்டு கண்டிப்பா நான் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஷேர் பண்ணுவேன். நீங்க என் நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் மேம், நானும் அட்வொகேட் தான் மேம். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல நம்ம பாட்டிங்கெல்லாம் ஒரு 8-16 குழந்தைங்க பெத்துப்பாங்களா? எங்க பாட்டிக்கு வந்து ஒரு 16 என்னமோ சொல்லுவாங்க. அதுல நிறைய இறந்து போய் 8 பேர் இப்போ இருக்கிறவங்க.
ஸோ அவங்க இப்ப என் பாட்டி இன்னைக்கு தான் இறந்தாங்க. அவங்களுக்கு எப்படி 90+ ஏஜ் இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா அவங்களுக்கு ஃபுட்டே கிடையாது. ஆனா அவங்க எப்படி உயிரோட இருந்தாங்கன்னு தெரியாது. இந்த ஒரு வருஷம் படுத்த படுக்கையா தான் இருப்பாங்க. நான் நல்லா பேசுவாங்க, வச்சுக்குவாங்க. ஆஹ் எப்படி அவங்க இந்த சத்து எங்க இருந்ததுன்னா ஆரம்பத்துல இருந்த சத்து தான் இப்ப அவங்களை இவ்வளவு நாள் வாழ வச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த அத்தனை குழந்தைங்க பெத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். ஏன்னா நீங்களும் அந்த புண்ணு அந்த இது கியூர் ஆகுதுன்னு சொன்னீங்க, சொத்த அந்த கால் நகை சொத்த கியூர் ஆகுதுன்னு சொன்னீங்க, இன்னொருத்தவங்க வெரிகோஸ் வெயின் கியூர் ஆகுதுன்னாங்க. அப்போ ம். நம்மளோட டிராபேக்ஸ் எல்லாமே இத மாதிரி நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிட்டே வருது அப்படின்ற ஒரு ஆமா, ஸ்டேட்மெண்ட் நம்ம என்னோட எடுத்துக்கலாம். மூச்சு விடுற பிரச்சனையும் சரியாச்சு. அது டாக்டராலே ஆஹ் கியூர் பண்ண முடியாது. டாக்டர்ல அதை என்னன்னு அனலைஸ் கூட பண்ண முடியல. அப்படி ஒரு பிரச்சனை கியூர் ஆச்சு. ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. ஸோ உங்க 2வது அந்த மூச்சு பிரச்சனை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தைக்கும் இருந்தது, 2வது குழந்தைக்கும் இருந்தது அப்படிங்களா? ஆமா, 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 ஓ பட் பட் செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் அது சரியாயிடுச்சு. ஆமா. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வரும் டேட் பார்த்துட்டே இருக்கேன். ஆனா எனக்கு வரவே இல்லை இப்போ வரைக்கும். ஓகே. ஹலோ. சொல்லுங்க. மூச்சு பிரச்சனையும் கால் சொத்தையும் சரியாச்சு இல்லைங்களா? அதே ஆமா, மாதிரி முதல் டெலிவரி அப்போ தப்பா தையல் போட்டாங்களே, அது சரியாக வாய்ப்பு இல்லைங்களா? அது வந்து ஆபரேஷன் தையல் ஸ்கின்னை இழுத்து தைச்சு வச்சிருக்காங்க. அதை பிரிச்சு விட்டாதானே அது ஹீல் ஆகும். அதை இழுத்து தைச்சு வச்சிருக்காங்க. அது எப்படின்னா மோஷன் போற எடுத்துட்டு இருக்க ஸ்கின்னை எடுத்து கொஞ்சம் பட்டக்ஸ் கொஞ்சம் இழுத்து இங்க இங்க ஒரு ஒரு இன்ச்சு இழுத்து தைச்சு வச்சிருக்காங்க. வேற இடத்துக்கு அங்க இருந்து இழுத்து இன்னொரு இடத்துல சேர்த்து வச்சு தச்சிருக்காங்க. சோ தையல் எடுத்தாதானே தையல் தானா பிரியாது இல்லையா? அது நம்ம பண்ண மிஸ்டேக் இல்ல. இயற்கையா வந்து ஏதோ சரி. ஒரு வவுண்ட் அது மாதிரி காயம் ஆறலாம் ஹீல் ஆகலாம். ஆனா என்னோட என்னோட காயம் ஹீல் ஆயிருக்கு. நான் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த காயம் ஹீல் ஆகி, ஏன்னா 11th மந்த் வரைக்கும் அந்த பொண்ணு ஆறாம நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த பில்லெல்லாம் கூட வச்சிருக்கேன். அந்த டாக்டர் மேல கேஸ் போடலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் இருக்கு. நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே தான் இருக்கேன், அந்த டாக்டர் மேல கேஸ் போட போறேன் அப்படின்னு. அதனால அந்த பில்லெல்லாம் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். எத்தனை தடவை போய் அந்த காயத்துக்காக காமிச்சேன் அப்படின்றதெல்லாம். 11th மந்த் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் இப்போ இப்போ 20 டேஸ் முன்னாடி போய் எனக்கு அதை ஸ்டிச்சஸை பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு திரும்ப அந்த ஸ்டிச்சஸை பிரிக்கும் போது மறுபடியும் அதே பிரச்சனை வரும். அந்த காயம் ஆறுற வரைக்கும் நான் இதே கஷ்டத்தை அனுபவிப்பேன். ஆனா அதை பிரிச்சாதான் அடுத்து ஹீல் ஆகும் அப்படின்றனால அதை பிரிக்கணும். அது அது வந்து ஓகே. இது எப்படி சரி பண்ண முடியும்? ஏன்னா தையல் ஒரு இடத்த இழுத்து தச்சு வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து தானா தையல் பிரியாது இல்ல. நம்ம தானே அதை பிரிச்சு விடணும். பிரிச்சுட்டு அதை திருப்பியும் அவங்க தைப்பாங்களா? ஆமா, சரியா பிரிச்சுட்டு அது இல்ல. அப்படியே எப்படி விட்டு சொல்றது தானா heal உங்களுக்கு? ஆகும். இல்ல இப்போ நம்ம விரல்ல 2 விரல் இருக்கு இல்லையா? அந்த 2 விரல ஒட்டி தச்சு வச்சிருக்காங்க. இப்ப அத அதை எடுக்கணும்னா பிரிச்சு அதை விட்டா பிரிச்சு விட்டா தானா தானே எடுக்க முடியும். சரியாகும்ல? அதை பிரிச்சு விட்டா பிரிச்சு விட்டாலே போதும்ல, போதும். திருப்பி தைக்க பிரிச்சு விட்டா அந்த வேண்டாம்ல? காயம் மட்டும் ஆற வேண்டியது இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவங்க விட மாட்டாங்க, திருப்பியும் ஏதாவது தைச்சுதான் விடுவாங்க. இல்ல நான் ஆல்மோஸ்ட் இந்த லாஸ்ட் டைம் போனப்ப அந்த டாக்டரை கத்தி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வேற வழி இல்லாம இருந்தேன். இப்பதான் நமக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு நம்மளாலே முடியும், டாக்டர் தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால இந்த தடவை நான் போனப்ப அந்த டாக்டரோட சண்டை போட்டு வந்தேன். அதனால சரி. அந்த டாக்டர் பயந்து எனக்கு சரி பண்ணி விட்டுருன்னு நினைக்கிறேன். இனிமே பிரச்சனை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பண்ணிச்சுன்னா கண்டிப்பா கேஸ் போடுவேன். ஓகேங்க, தேங்க்யூ. சிஸ்டர். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். சிஸ்டர், உங்க பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க தேங்க்யூ. அட்வொகேட் தானே சிஸ்டர்? நீங்க ஆமா, நீங்க ஆனா ஏன் அட்வொகேட் ஆர்டிகல் பிராக்டிஸ்ல 21 பத்தி ஓகே, நீங்க ஏன் ஆர்டிகல் 21 பத்தி ரொம்ப அதை யூஸ் எனக்கு பண்ணல அந்த அது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும்? வரல. ஏன்னா நான் நிறைய தான் பேர் சொன்னேன் இல்லையா, வந்துட்டாங்கன்னு நீங்க என்னோட சொல்றீங்க. ஏரியா நர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல. அதனால அவங்க கிட்ட யூஸ் பண்ண முடியல. ஆனா என்னோட சாய்ஸ்ல அவங்க என்ன விட்டுட்டாங்க. பட் இந்த டெலிவரியை மட்டும் நீ ஹாஸ்பிட்டல்ல பாருமா பாருமா ஆ, இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால என் ஹஸ்பண்டை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. நான் அதான் எனக்கு அவங்க கிட்ட சண்டை போறதை விட நமக்கு காரியம் சாதிக்கிறது தான் முக்கியன்றதுனால நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போறேங்கன்னு சொல்லிட்டு இருந்தனால அவங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்கல. பட் ஆஃப்டர் டெலிவரி எனக்கு இந்த இஷ்யூ வந்தப்போ அந்த மனநிலையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னோட சொந்தக்காரவங்க எல்லாம் அந்த இடத்துல என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன்னா நான் எப்பவுமே யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், எனக்கு சரின்னு தோன்றதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன். அதனால நீ எல்லாத்துலயும் இப்படி இருக்க மாதிரி குழந்தை விஷயத்துல இப்படி இருந்து குழந்தையோட ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு குழந்தைய பத்தின தப்பான சொற்கள் சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும், குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். நம்ம அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப சொன்னா நடந்துரும்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா நமக்கு? அதனால குழந்தைக்கு ஏதோ ஆயிடும்போன்ட்டு தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாதீங்க பேசாதீங்கன்னு எவ்வளவு நேரம் சொல்ல முடியும்? சரி, இப்ப என்ன டெஸ்ட் எடுத்தா விட்டுருவீங்கல்ல, அந்த மனநிலைக்கு தான் நான் போனேனே தவிர, அதுவும் என் குழந்தை ஹெல்த்தியா இருக்கா அதை டெஸ்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், எனக்கு தெரியும், நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நார்மல் ஆயிடுவீங்கல்ல அப்படின்றதுக்காக தான் போனேன். ஆனா அங்க போய் அவங்க நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் இறங்கி போகல. அங்க நான் கத்தி சண்டை போட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். அந்த எக்ஸ்ட்ரீம் இல்ல, லெவலுக்கு அப்ப அவங்க உங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலேஷன் கண்டிதான் நீங்க. ஆமா, அந்த ஓகே, நேரத்துல அந்த உங்க சொந்தங்கள்லாம் வந்து ரிலேஷன் நம்மள இவ்வளவு சொன்னனால தான் நீங்க அவங்களுக்கு வேண்டி. அதேதான் அதேதான். அந்த டாக்டர் என் ஓகே, முன்னாடியே எங்க ஆனா மாமாவை அவங்க தான் ஏத்தி அப்படி விடுறாரு. சொல்லியிருந்தாலும். ஓகே, ஓகே. சொல்லுங்க. என்ன உங்க அக்கா ஆனா பொண்ணு அவங்க உங்களை தான் மதிக்க அவ்வளவு மாட்டேது பேசியிருந்தாலும். அப்படி இப்படின்னு. ம். ம்.
ஆனா நீங்க அவ்வளவு பேசியிருந்தாலும் நீங்க அந்த டாக்டர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா அவங்க எதுவுமே திருப்பி அவங்கள எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்களா சிஸ்டர்? அந்த டாக்டர் நான் அவ்வளவு சண்டை போட்டு வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். வீட்டை முதல்ல வெளில போங்க. அது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஓ. உனக்கு யாரு இந்த இதை கொடுத்தது, இந்த ரைட்ஸை கொடுத்தது? இல்ல அது என்ன அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், டாக்டருக்கு மட்டும் தான் அறிவு இருக்கணுமா என்ன? எனக்கு அறிவோட தான் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேன், என்னோட முழு சம்மதத்தோட தான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா, இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா அப்படின்னா, எங்க அஃபென்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாம் வந்துரும் அப்படி உன் வீட்டுல தான் வந்து கலெக்டர் எல்லாம் நிக்க போறாங்க அப்படின்னா, நான் அவங்களை வெல்கம் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நானும் திமிரா தான் பதில் சொன்னேன். அவங்களை வெல்கம் பண்ண நான் ரெடியா இருக்கேன், வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க மாமாட்ட அவரு, என்ன உங்க அக்கா பொண்ணு இவ்வளவு திமிரா ரூடா பிஹேவ் பண்ணுது அப்படி இப்படின்னு எங்க மாமாவை ஏத்தி விட்டோம்னா, உங்களுக்காக தானே நான் வந்தேன் அப்படின்னு எங்க மாமா கிட்ட அவர் பேசினா, எங்க மாமா இங்க பாரு, அந்த அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், அவர் எனக்காக தான் வந்தாரு அப்படின்னு. உங்களுக்காக வரல மாமா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஜாபுக்காக வந்திருக்காங்க, அவங்க மரியாதை கொடுக்க சொன்னா நான் திருப்பி மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு. நானும் அவங்க எங்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அப்படிதான் நடந்துக்கிட்டேன். பயந்தெல்லாம் அவங்கள்ட்ட நான் பேசவே இல்லை. அதனாலதான் யாரும் என்கிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன அவங்களால டைரக்டா மூவ் பண்ண முடியாம என் ரிலேஷன்ஸை பிடிச்சி இழுத்துட்டாங்க. என் ரிலேஷன்ஸ்க்காக தான் நான் அவங்கள, ஏன்னா எனக்கு ரெஸ்ட் வேணும்னு தோணுச்சு, இவங்க என்ன ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு டெஸ்ட், குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லட்டும், அப்புறம் நாங்க உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். இப்படி ப்ரெஷர் கொடுத்தனால என் குழந்தை நல்லா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சனால, சரி அதை ஒரு டாக்டர் சொன்னா தானே இவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சொல்லட்டும், நான் நல்லா தானே குழந்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அங்க என்ன மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் அப்புறம் ரூடா பிஹேவ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு மேல ஓகே. ஹலோ. அவ்வளவுதானா? வேற எதுவும் கேள்வி இல்லைங்களா? தோழர், உங்க அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, எனக்கு ஒரு கருத்தரங்குல பஸ்லூர் ரஹ்மானோட அவர் பேசிய வரிகள் தான் ஞாபகம் வருது. குழந்தையை கொண்டு அந்த பெண்ணை ஆசீர்வதிப்பார் இறைவன் அப்படின்னு சொன்னதான் 100% உண்மை. அது நான் அனுபவபூர்வமா சொல்றேன். அதுதான் நம்முடைய வழிகாட்டி மருத்துவர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் வருது. பார்க்கலாம், என்னுடைய நேரம் இதே நடக்கும். எல்லாம் வந்து வீட்டு பிரசவத்துக்கு பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலுக்கு பயந்துகிட்டு தான் வீட்டு பிரசவத்துக்கு எல்லாம் வரணும். ஹாஸ்பிட்டல் நடக்கிறது தான் பெரிய வன்முறை. இங்க வீட்டுல நடக்கிறது தான் அழகான பிரசவம். ஹாஸ்பிட்டல் நடக்கிறது முழு வன்முறை. அது நீங்க ஒரு பிரசவத்தப்ப ஒரு ஹஸ்பண்ட் நேர்ல நின்று பார்த்தா தெரிஞ்சுப்பாரு. ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு. இப்போ நஞ்சுக்குடி வரதுக்கு முன்னாடி பால் கொடுத்துட்டீங்களா? அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? குழந்தைக்கு பிறந்த உடனே நான் பால் கொடுத்துட்டேன். குழந்தை பிறந்த உடனே லைட்டா மேல தொடச்சிட்டு நான் அப்பவே பால் கொடுத்துட்டேன். 5 மினிட்ஸ்லயே நான் பால் கொடுத்துட்டேன். நான் பால் வந்து அதுக்கப்புறம் எங்க அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டேன். அப்ப வந்து தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் நான் பாலை குடிச்சிட்டேன். அதனால நெஞ்சுக்குடி வெளில வரலையா, நான் ட்ரை அதுக்கு எந்திரிச்சு உட்காந்து ட்ரை பண்ணாதனால வரலையான்னு தெரியல. ஒரு 2.5 hours, அதாவது 7 o'clock வரைக்கும் எனக்கு நஞ்சுக்குடி வெளியில வரல, உள்ளேதான் இருந்தது. அந்த நஞ்சுக்குடி உள்ள இருக்க வரைக்கும் அதே பிரசவ வழியை நம்ம அனுபவிப்போம். நஞ்சுக்குடியும் கம்ப்ளீட்டா வெளில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த நஞ்சுக்குடியை நான் எங்க வீட்டுல ப்ரிசர்வ் பண்ணி, ஐ மீன் எங்க வீட்டுக்கிட்ட புதைச்சு வச்சிருக்கேன். என் குழந்தை வந்து ஒரு 3வது மாசம் அவளுக்கு ஜுரம் வந்துச்சு. ஒரு ஈவினிங்ல ஆரம்பிச்ச ஜுரம் நைட் எல்லாம் பயங்கர கொதிக்குது. ஒரு சின்ன குழந்தை முணங்குற அளவுக்கு ஜுரம், முணங்குறா. எங்க அம்மா எல்லாம் பயந்து, என் தம்பி எல்லாம் பயந்து கொஞ்சோண்டு மருந்து, என் தம்பிக்கு பேராசிட்டமால் வாங்கிட்டு வந்துட்டான் மெடிக்கல்ல சொல்லி, கொஞ்சோண்டு இந்த மருந்து மட்டும் கொடுன்றாங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். அந்த என்ன ஜுரம் இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் ஒத்த கால நிக்கிறேன். அப்புறம் எங்க வீட்டுல ப்ரெஷர் போட்டோம்னா தாங்காம என் மனசுல தோணுச்சு, அந்த நஞ்சுக்குடி அந்த வீட்டுல தானே இருக்கு, அங்க கொண்டு போனா குழந்தை ஹீல் ஆயிடுவான்னு என் வீட்டுக்காருக்கு உடனே ஃபோன் பண்ணி விடிய கால 4 மணிக்கு எங்க அம்மா வீட்டுல இருந்து என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்றேன். உடனே கார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவரு சரிமான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி என்னாச்சுமா என்ன பார்த்துட்டு வராரு. என்னை கொண்டு போய் அந்த வீட்டுல விட, எங்க ஊர்ல நேட்டிவ்ல இருக்க வீட்டுல தான் நாங்க புதைச்சு வச்சிருக்கேன், என்னை கொண்டு போய் அந்த வீட்டுல விடு அப்படின்னு சொன்னா அவர் கொண்டு போறாரு. அங்க போய் குழந்தைய தூங்க வைக்கிறேன். ஒரு காலையில 10 மணிக்கு, 4 மணிக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பியிருப்போம். காலையில 10 மணிக்கு இந்த ஃபீவர் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஃபீவர் வரல. அந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் அந்த நஞ்சுக்குடியில இருந்து நமக்கு ஒரு வைப் கிடைக்குது. அது உண்மை. அதை நான் ரியலைஸ் பண்ணிக்கேன். என் குழந்தை மத்த இடத்துக்கு போனா சரியா தூங்க மாட்டா, அங்க இருந்தா நல்லா தூங்குவா. நன்றி நன்றி நன்றி. தொப்புள் கொடி அதை வந்து பவுடர் பண்ணி தாயத்து மாதிரி போட்டு அது மாதிரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, அந்த தொப்புள் கொடி நான் எடுத்து கட் பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டு வச்சிருக்கேன். காய வச்சு ஒரு பாட்டில்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகே மேம். ஆக்சுவலி அந்த நஞ்சுக்குடி பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடி அந்த இடத்துல ஏதாவது மண்ணிலேயே தோண்டி பண்ணீங்களா? தரையை தோண்டி மண்ணுல புதைச்சு வச்சிருக்கேன். தரையை தோண்டி மண்ணுல புதைச்சு வச்சிருக்கேன். வீட்டுக்குள்ளேயே வா? இல்ல, வாசல் செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் ஒரு தென்னை மரத்துக்கிட்ட புதைச்சு. ஓகே 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 ஓகே.
அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கும் அந்த அந்த இடத்துக்கு, அந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தானே அந்த ஏதோ ஒரு வைப்ரேஷன் அதுல இருந்து இருக்கு. அது மட்டும் என்னால உணர முடியுது. ஏன்னா அந்த வீட்டுக்கு போகும்போது குழந்தைகிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மா வீட்டுக்கு போறப்பவும் குழந்தைகிட்ட ஒரு சேஞ்சஸ், ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் அவகிட்ட. எங்க அம்மா வீட்டுக்கு எல்லாம் போனா என்ன, அது அவ பிறந்த இடம்ன்ற உணர்வு இருக்குமா என்னன்னு தெரியல. அங்க போனா டூ மச் ஆக்டிவிட்டியா இருப்பா அவ. இன்னும் சொல்ல போனா என் குழந்தை 65th டே அன்னைக்கு குப்பத்துக்கிட்டா. எல்லாம் சொல்லுவாங்க 3 மாசம் 4 மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை குப்பத்துக்குன்னு. என் குழந்தை 65வது நாள் குப்பத்துக்கிட்டா. இப்ப நல்லாவே தலையெல்லாம் நின்னு நல்லா அடிக்கடி உருண்டு உருண்டு பிறண்டு எல்லாம் ஆட்டம் போடுறா. யாருமே 5 மாசம் குழந்தைன்னு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அட்வான்டேஜா தான் இருப்பா எல்லாத்துலயும். இல்ல அந்த இடத்துக்கு அந்த வணக்கங்க. ரத்தத்துக்குன்னு உள்ள இது இருக்கதான் செய்யும். இப்ப நமக்கே இல்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்லயுமே இல்ல இந்த ஏஜ்ல எனக்குமே வந்து இப்பவுமே வந்து நம்ம இந்த வளர்ந்த நம்ம வீடு அம்மா வீடுன்னு போனாலே ஏதோ ஒரு அந்த நுழைஞ்ச உடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நமக்கு. சோ இட்ஸ் வெரி நேச்சுரல். நம்மளே ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறந்தாலும் வரும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் மண் எடுத்து முடிச்சு போட்டு கொண்டு வந்து குழந்தைகிட்ட வைப்போம். அது எல்லாருக்கும் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்கும்போது என் குழந்தைக்கு பண்ணாங்க. அதோட கான்செப்ட் இதுதான் போல இருக்கு. அந்த நஞ்சுக்குடி அங்கேயே கட் பண்ணி விட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா, அதுக்கு பதிலா அங்க இருக்க மண்ணை எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம கரெக்ட் அந்த மேம். நஞ்சுக்குடியவே கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த இடத்து மண்ணையே அவங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கும் போது அந்த நஞ்சுக்குடிக்கு எவ்வளவு சக்தி இருக்கும். வணக்கங்க. சொல்லுங்க. நஞ்சு கொடியை வந்து எடுத்தது இல்லாம தொப்புலயே கொஞ்சம் கேப் விட்டு வச்சிருக்கோம்னு சொன்னீங்களா, அதை எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வச்சீங்க? அது ஒரு 5th டே அன்னைக்கு அதுவே விழுந்துடுச்சு. அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். நஞ்சுக்கொடியிலேருந்து நஞ்சுக்கொடியை வந்து புதைக்கும் போது நஞ்சுக்கொடியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் தொப்புள் கொடி இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெறும் அந்த பேக்கை மட்டும் தான் புதைச்சேன். அந்த நீளமா இருக்க அந்த தொப்புள் கொடியை வந்து நஞ்சுக்கொடியில பாதியும் தொப்புள்ல பாதியும் இருக்கும் இல்லையா, இதையும் எடுத்துக்கிட்டேன் அதையும் எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி பாட்டில்ல போட்டு வச்சுட்டேன். அந்த பையை மட்டும் தான் புதைச்சு வச்சிருக்கேன். இல்ல இல்ல, அதை எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணீங்க? டர்மரிக் எதுவும் யூஸ் பண்ணீங்களா, இல்ல இது எப்படி ட்ரை ஏற்கனவே பண்ணீங்க? மஞ்சள் தூள், கருந்துளசி, வேப்பிலை, இது 3ம் சம அளவுல பொடி பண்ணி வச்சிருந்தேன். அதை மிக்ஸ் பண்ணி அப்பவே குழந்தை பிறந்த உடனே அந்த நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு, மழை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு, நல்லா ஈரத்தை பொத்தி தொடச்சு. அது ரொம்ப ஹார்டா, ரொம்ப அழுத்தியெல்லாம் துடைக்க கூடாது. ஏன்னா உடஞ்சுக்கும், வீக்கா இருக்கும். ஸோ அதனால நல்லா பொத்தி தொட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த பொடியை துணியில கொட்டி அதையும் அந்த இதை நஞ்சு பைய வச்சு அது மேலேயும் திரும்ப அந்த பொடியை கொட்டி அப்படியே பேக் மாதிரி கட்டி வச்சுட்டேன். சரிங்க மேடம். அது பட்டு துணியில தான் வைக்கணும்னு எதுவும் இது அப்படிலாம் இல்ல, இருக்குங்களா? காட்டன் துணியில தான் நான் வச்சேன். ஒயிட் கலர் காட்டன் துணி. ஓகே, நம்ம கொஞ்ச அவ்வளவுதான் நேரம் மேடம். கழிச்சு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ண போறோம் அப்படிங்கறதுனால அந்த பொடிகளோட அவசியம் இல்லை. ஆமா, கொஞ்ச நேரம் கொஞ்ச அப்படிங்களா? நேரம் கழிச்சு நான் வந்து கட் அதை பண்ண வரும்ல. ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணேன். பட் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்றதுன்னா இந்த பொடியெல்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்ல. தொப்புள் கொடியில எல்லாம் அந்த பொடி நான் போடல. அந்த பேக்ல மட்டும் தான் போட்டேன். தொப்புள் கொடி நீளத்துக்குலாம் அதுல பொடியை தூவல. அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல கம்பி மாதிரி காஞ்சிரும். அதுக்கு எந்த ப்ரிசர்வேஷனும் தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ மேடம். வணக்கம் சகோதரி. சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஒரு 3 சகோதரிகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க உங்களுக்கு குழந்தை பொருளாதார 2வது நாள் உங்ககிட்ட ஏதோ கேட்டேன். நீங்க குரல் பதிவுல நடந்தது எல்லாம் சொன்னீங்க. இந்த மாதிரி மருத்துவமனை கூட்டு போனது, அங்க எப்படி ஆமா பேசி ஆமா. கூட்டு போனாங்க, என்னென்ன சொன்னீங்க. அதை வந்து ஒரு 3 சகோதரிகள் அதாவது கருவூட்டில் இருக்கும்போது என் மனைவி கிட்ட பேசியிருந்தாங்க. அந்த சகோதரின் கிட்ட ஒரு 2-3 பேர் கிட்ட சொன்னேன். அவங்க அப்போ வந்து ஒரு 2 சகோதரிகள்ல சொன்னது, அவங்களுக்காக நான் ஒன்னா குழந்தை பொருள் அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் சகோதரர். போயிட்டு நினைக்கிறேன். போயிட்டு நினைச்சிருந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அது வேணாம்ன்றது எப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்னது, இப்போ நீங்க சொன்ன ஒரு அனுபவ பதிவு அங்க அவங்களுக்கு காப்பாத்திருக்கு. அவங்களுக்காக நன்றி சொல்லிக்க விரும்புறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, அவங்க டாக்டருங்க வந்து சாதாரணமா அதாச்சும் ஒரு மனுஷனாவை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ரீதியில் நீங்க சொன்னீங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது டாக்டர் கஸ்தூரம்மா சொன்னது. ஆங்கில மருத்துவர்கள் கஸ்தூரம்மா சொன்னது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் எம்பிபிஎஸ் படிச்சான், அவன் சொன்னது. அதாச்சும் அவன் ஃபர்ஸ்ட் இயர்லயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெட் பாடி தான் கொண்டு வந்து வச்சு அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டும் கட் பண்ணி காமிச்சு கிளாஸ் எடுப்பாங்களாம். மனுஷனை பார்க்க கூடாது, ஒரு பாடியை தான், ஒரு தசை பிண்டமா தான் அவங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆங்கில மருத்துவத்துல அவங்களுக்கு கத்து தருது. சைக்கலாஜிக்கலாவே சரிங்களா? அவங்களை அப்படி ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஆமா, அப்படிதான் அவங்க ட்ரெயின் பண்ணிடுறாங்க. அதோட விளைவு அது. அதனால வந்து அவங்க கிட்ட மனிதாபிமானம்ன்றது எதிர்பார்க்க முடியாது. இது 2வது விஷயம். உங்ககிட்ட ஒரு உரிமை சார்ந்த ஒரு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க இப்போ சகோ. நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவமனையில் பெற்றுனீங்க அப்படின்ட்டு, அந்த கஷ்டம் அனுபவிச்சு 2வது வந்து வீட்டுல பெற்றுக்கணும்னு விரும்புனீங்க. இருந்தாலும் வீட்டுல மத்தவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னது, செக்அப் பண்ணது, அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செஞ்சிடலீங்க.
இப்போ அடுத்து இன்னும் நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு விரும்புறீங்க. அப்போ அடுத்த குழந்தைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? மத்தவங்க கேக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் போலான்றாங்க, செக்அப் பண்ணி சொல்றாங்க, இனிமே அப்ப நான் அந்த எப்படி நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க? பிக்மி நம்பர் வாங்க கூட நான் ட்ரை பண்ண மாட்டேன். போன தடவை வந்து பிக்மி ம், நம்பருக்கு இந்த குரூப்புக்கு வரதுக்கு முன்னாடி அதுல பதிஞ்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கண்ணு ம், வச்சு இனிமே அதெல்லாம் நான் ட்ரை கூட பண்ண மாட்டேன். ம், எனக்கு ஆங்கில மருத்துவத்தோட எந்த வழிமுறையும் தேவை கிடையாது. நான் ஆங்கில மருத்துவத்தை ம், சின்ன வயசுல இருந்தே வெறுத்தவன். ஸோ இது ம். குழந்தைன்றது வேற வழி இல்லாம தான் போனேன். ஆனா வேற வழி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் காட் பிளஸ் என்ன என்ன வந்து கடவுள் நல்ல வழிக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ இனிமே அந்த வழிக்கு போக மாட்டேன். ஒரு இப்போ பிக்மி நம்பர் கூட இதுக்கப்புறம் நான் எடுக்க மாட்டேன். மத்தவங்க இப்போ உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, உறவினர்கள் மத்தவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுக்காக ஒரு செக்அப் மட்டும் பண்ணிக்கோன்றாங்க. இல்ல அப்போ இனிமே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பயந்து தான் அவங்க கொடுக்குற ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டு ம், கொடுத்தேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். இதுக்கு மேல அவங்க புரிஞ்சுக்கலன்னா அது அவங்களோட தப்பு தான் ஆ, தவிர சரி. என் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தெளிவா இருக்கேன். ம், இதுக்கு மேல நீங்க புரிஞ்சுக்கலன்னா போங்க, நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஆக்சுவலா என்ன கேட்டிருக்கேன்னா, நான் இனிமே எத்தனை குழந்தை பெற்றாலும் நான் இப்படிதான் பெத்துப்பேன். நீ ஒரு குழந்தைக்காவது என் கூட இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அது உனக்கு எந்த குழந்தைக்கு நீ முடிவு பண்ணிக்கோ. பட் நான் இனிமே எத்தனை குழந்தை பெற்றாலும் இப்படிதான் பெத்துப்பேன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன் நான். நான் அவர்ட்ட சொன்னேன், நீ ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி குழந்தை பிறக்கும்போது அந்த பிறந்தோடனே அதை நீ கையில எடுத்து பாரு. அப்ப நீ அப்பான்றத உண்மையா அந்த நிமிஷம் எப்படி உணர்றேன்னு நீ அது உன்னாலே அந்த 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 இதை வந்து வெளிப்படுத்தவே முடியாது. அப்படி ஒரு சந்தோஷம் உன் லைஃப்ல உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அவர் சரி ஓகே ஒரு நாள் நான் ட்ரை பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு ஒரு நாள் கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவருக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு இப்போ. ஆக்சுவலா என் குழந்தைய என் கையில ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து வீட்டுல தான் பிறந்துச்சு. கையில பிறந்து தூக்க சொல்ல அந்த நம்ம ஒரு அப்பா வாயிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் அது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு லேசா கண்ணீர் மாதிரி தெரிஞ்சது. அது ஒவ்வொரு ஆணுக்கும் கிடைக்கணும். இந்த ஃபீலிங் வந்து ஒவ்வொரு ஆணுக்கும் கிடைக்கணும். ஆனா அதுக்கு அவசியம் பெண்களுக்கு புரிதல் தரணும். ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அவங்களோட புரிதல்ல அது வீட்டுக்கு வந்து பத்தி சொல்லி மனைவி கட்டாயப்படுறாங்க. அது இல்லாம பெண்களுக்கு அந்த முழு புரிதல் கிடைக்கணும்ன்றதுதான் அவசியம் தேவை. உங்களோட செகண்ட் பிரெக்னன்சி அப்போ நார்மல் அந்த ப்ரொசீஜர் பண்ணீங்கல்ல, அப்போ ஃபோன் நெறைய யூஸ் பண்றதுனால குழந்தை வந்து ஹைப்பர் ஆக்டிவ்ன்ற மாரி சும்மா டாக்டர்லாம் கதை விடுறாங்க. அது எல்லாமே கதை ஓகே. அது உண்மையாவா மேம்? இல்ல எப்படி மேம்? நான் ஃபோன் யூஸ் பண்ணேன் தான். ஏன்னா நான் அங்க போய் தனியா இருந்தேன் இல்லையா? அதனால ஃபோன் யூஸ் பண்ணேன். பட் நல்ல விஷயங்கள கேட்டேன். இந்த ஹீலர் பாஸ்கர் வீடியோ அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் சாமி பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பேன். யூசுவலாவே நான் ஃபோனை வந்து வேற எந்த இதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். அம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபோன் அதிகமா தான் யூஸ் பண்ணேன். அதனால என் குழந்தைகிட்ட எந்த இதுவும் கிடையாது. என் குழந்தை ரொம்ப ஆக்டிவா இருக்கா. நல்லா ஐக்யூ லெவல் ஜாஸ்தியா இருக்க மாரி என்னால உணர முடியுது. அவ்வளவுதானே தவிர ரொம்ப அடமென்ட்டா அது மாதிரிலாம் கிடையாது. மெச்சூர்டா இருக்கா அவ்வளவுதான். ஓகே மேம். கங்கா சம்பத். சொல்லுங்க சார். குதிரை கிரியண்ணா சொன்ன அந்த 3 சகோதரியில ஒரு சகோதரி நான் நீங்க தான். ஒருத்தங்க. பேர் பாரதி. நன்றி. இதனாலதான் நான் காப்பாத்தப்பட்டேன். பிகாஸ் உங்களுக்கு சொன்ன அதேதான் எனக்கும் சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் பர்த் மாதிரி கொஞ்சம் காட்டிக்கலாம், ஒரு செக்அப் அப்படி வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் எல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அண்ணாட்ட வந்து நான் ஷேர் பண்ணும்போது இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னாங்க. ஐயோ, பர்த் சர்டிபிகேட் எனக்கு நாளைக்கே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் ஹாஸ்பிட்டலே வரமாட்டேன்னு உறுதியா நின்னுட்டேன். கங்கா, உங்க அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு இப்ப இன்னொரு பயம் என்னன்னா, இப்போ நம்ம குரூப் எல்லாம் நம்ம இவ்வளவு தீவிரமா இப்போ நிறைய பேர் இதுல சேர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கார்பரேட் இது நாள் வரைக்கும் இந்த அவேர்னஸ் இல்லாம ஏதோ மேம்போக்கா தான் நம்மள நடத்திருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம போறோன்றது தெரிஞ்ச ஓரளவுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்துருச்சு. இனிமே அவங்க நம்மள ட்ரீட் பண்ற விதம் இன்னும் மோசமா இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பலி கொடுக்க கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல பெத்துக்கோன்னா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல பெத்துக்கோங்க. வீட்டுல பெத்துக்கிட்டவங்க யாரும் தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க. உங்க குழந்தைய அவங்க பலி கொடுத்து நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதா நினைச்சு வீட்டுல போறதுனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரு குழந்தைய பலி கொடுக்க அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு வெளியில தெரிய ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பயம். அவங்க பிசினஸ் அடிவாங்கும்னு பயந்து சரி இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி நம்ம படத்துல எல்லாம் எவ்வளவு பார்த்திருக்கோம். அதுக்கு மேலேயே யோசிப்பாங்க அவங்க. அதனால தயவு செஞ்சு வீட்டுல பெத்துக்கிட்டு யாரும் ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க. வேணும்னா ஹாஸ்பிட்டலே போய் பெத்துக்கோங்க. ட்ரூ. உண்மை. இந்த நேரத்துல ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம குழுவில் உள்ள நஸ்ரீன் அன்சாரி சகோதரிக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் ரொம்ப அழகான முறையில் பெண் குழந்தை பிறந்தா. அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை வந்து சிசேரியன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மதியம் ஒரு 12:30க்கெலாம் வந்து தலை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க நஸ்ரீன். அடுத்த நாள் காலையில் விடிய காலம் 2:30க்கு தான் குழந்தை பிறந்தா. வெள்ளிக்கிழமை, அதாவது 12:30 அடுத்த 2:30. ஆனால் அவ்வளோ நேரம் அவங்க பொறுமையாக, ஏன்னா கலந்துரையாடல கேட்ட விஷயங்கள், ஏன்னா நஸ்ரீன் தொடர்ந்து கலந்துரையாடல கலந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஸ்ட்ராங் அதில் நிற்க வச்சுச்சு.
இன்னொன்னு என்னன்னா, அந்த பிரெக்னன்சி டைம் வந்து என்ன அப் அண்ட் டவுன், என்ன விதமான தவறுகள் அவங்க செஞ்சோம் அப்படிங்கிற விஷயங்களும் அவங்க ரொம்ப அழகா உள்வாங்கிக்கிட்டாங்க. இனி ஒரு வாரத்துல வந்து சகோதரி அவங்களோட அனுபவத்தை பகிர்வாங்க நம்மளோட. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா வாரம் பாத்தீங்கன்னா கலந்துரையாடலுக்கு நமக்கு வந்து ஒரு பிறப்பு செய்தியும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. அது ஆமா. கங்கா, நல்லதுமா. நிறைய நேரம் நீங்க எங்களோட இன்னைக்கு இருந்தாச்சு. சிறப்பு. நன்றிக்கா. எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு எப்படி தெரியும், நான் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சனால அது எல்லாரும் அனுபவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் இவ்வளவு சொல்லும் போதே நான் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிட்டு இருந்தேன். சும்மா கேஷுவலா என்னால பேச முடியல. அந்த அந்த மொமெண்ட்டுக்கு நான் போயிட்ட பேசும்போதே எனக்கு ஃபுல்லா ஆமா, அந்த அந்த எனர்ஜி வந்துருச்சு. அப்போ நான் என்ன எனர்ஜில இருந்தோ அந்த எனர்ஜி வந்துருச்சு அதை ஆமா. பத்தி சொல்லும் போதே. அதுதான் எங்க எல்லாருக்குமே கடத்தப்பட்டுச்சு பாருங்க. ஏன்னா லட்சுமி அதேதான் சொன்னாங்க. எல்லாருக்குமே அதுதான் எங்களையும் அப்படியே கடத்தப்பட்டிருக்குது. கூட்டிட்டு போயிட்டீங்க சிறப்புமா. அந்த ஒரு நரேட்டிவ்க்கு. இந்த பாத்தீங்களா, எல்லாருமே அதான் சொல்றாங்க. நிச்சயமா இன்னைக்கு எல்லாருக்கும் இரவு சிறப்பான இரவா அமையும்னு நன்றி. நினைக்கிறேன். கங்கா, இனி தொடர்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம குழுல கேட்கலாம். கங்கா வந்து நேரம் கிடைக்கும் போது நம்ம நிச்சயமா கண்டிப்பா பதில் நான் கொடுப்பாங்க. நேரம் ஒதுக்கியே பண்ணுவேன். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் கிடையாது. இதுக்காகவே நான் நேரம் ஒதுக்க ரொம்ப தயாரா இருக்கேன். சிறப்பு, இன்னைக்கே நான் அப்படிதான் சிறப்புமா. நேரம் ஒதுக்குனேன். சிறப்புமா. உங்க குடும்பத்துக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றிக்கா. கலந்து கொள்ள கலந்து கொண்ட எல்லாருக்குமே வந்து பாராட்டுகள். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். இப்போ கேள்விகளை நீங்க கேளுங்க, குழுல கேளுங்க. சகோதரி நிச்சயமா பதில் சொல்லுவாங்க. நல்லது, நல்லது. நன்றி, நன்றி. தேங்க்யூ.